गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। यस्य स्मरणमात्रेण नामभक्तिः प्रजायते तं नमामि यदि श्रेष्ठं बौधेन्द्रं जगतां गुरुम्। तदा सर्वेष्टदं जन्तोः सर्वारिष्टनिवारकम् रामनामोचयति श्रेयो हेतुशिखामणिः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यान्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। नयन्ती सङ्कोचं सरसि चरुचं दिक्परिसरे सजन्ती लोहित्यं नखकिरणचन्द्रार्धखचिता कवीन्द्राणां खड्गैरवविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते। कुर्वन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावरचारिणा शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिम्। पिपीलिकागृहजातं वाल्मीकिरिति विश्रुतं कविमुख्यम् रामायणस्य जनकम् उपास्महे ततं क्षेमाय। आञ्जनेयमतिपाटलाटनं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतीं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागम् रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरतृणिराट् भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कडिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ராமாவதாரம் சரி, கிருஷ்ணாவதாரம் சரி, இருக்கிற இதிகாச புராணங்கள் எல்லாமே சொல்ல போனா இப்படித்தான் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தொடர்ந்து பேசலாம், இல்லாட்டா பயப்பட்டு பேச வேண்டியிருக்கு. என்ன நினைச்சுப்பாலும் வாஸ்தவத்துல சமஸ்த இதிகாச புராணங்களுக்கும் லட்சியம் கிரியாயோகா தான். நேற்றுக்கு ராமாவதாரத்தை நான் கிரியாயோகா பரமா ஜஸ்ட் சும்மா சொல்லி தொட்டு விட்டேன். அப்படித்தான் கிருஷ்ணாவதார ஸ்லோகம் பார்த்தேன்னா அடிக்கி அடி கிரியாயோகம். மகாபுராண சக்தி எப்படி சஞ்சாரம் பண்றதுங்கிறத கிளீனா கிருஷ்ணாவதாரம் அந்த 10 ஸ்லோகத்துல சுகர் விளக்கிட்டார். பிராணசக்தி குண்டலினி அப்படிங்கிற ரூபத்துல குண்டலினின்னு சொல்றா. அது குண்டலினின்னு சொல்றத அது காயில்டு ஃபார்மா இருக்குங்கிறதால அதுக்கு குண்டலினின்னு தெரியும். வளைஞ்சிருக்கு. எனர்ஜி எப்பவுமே அப்படித்தான்.
எனர்ஜி பார்த்தீங்கன்னா அது இந்த பிசிக்ஸ்ல எல்லாம் கூட இன்ஃபைனைட் அப்படிங்கிற அந்த சிம்பல்ல காட்டி தருவா. அதாவது எண்டும் இல்லை ஆரம்பமும் இல்லை, அதுதான் எனர்ஜி. ஆனா அத பிரம்மம்னு சொல்லிக்க முடியாது. அந்த எனர்ஜி பிரம்மமாக மாறுறதுதான் யோகம். இல்ல அந்த எனர்ஜியும் பிரம்மமும் சேர்றதுதான் யோகம். சேர்ச்சிக்கு தான் யோகம்னு பேரு. இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா காயில்டு ஃபார்ம்ல இருக்கும், வட்டமா இருக்கும். அதனால அதுக்கு குண்டலினி குண்டலினின்னு பேர் வச்சது. பாம்பு அப்படின்னு அதை சிம்பலைஸ் பண்றது, ஒரு பாம்பு ரூபத்துல தான் அதை சொல்லுறது. உள்ள பாம்பா இருக்கா, என்னமா இருக்கு அப்படிங்கிறது பாஹ்ய சக்ஷுசால தெரியாது, வெளிக்கண்ணால தெரியாது, உள் கண்ணால தான் தெரியும். ஏன்னா இருக்கிறது பிசிக்கலா. அதுல என்னென்ன இந்த யோக மார்க்கத்தினுடைய ஒரு அட்வான்டேஜ் எப்படி இருக்கு பாருங்க. பண்ணக்கூடிய சாதனை பூரா பிசிக்கல் சாதனை எல்லாமே. பேசிக்கலி வெளியில இருந்து பார்த்தேன்னா பிசிக்கல் சாதனையை பண்ணி பண்ணி பண்றது பிசிக்கல் பாடி வச்சு பண்றது. ஆனா அனுபவிக்கிறது சூக்ஷ்ம சரீரம் அனுபவிக்கும், சட்டில் பாடி அதை அனுபவிக்கிறது. இப்படிதான் இந்த யோகம் இருக்கு. ராமாவதாரம் பார்த்தேன்னா, ராமாயணமே பார்த்தேன்னா ஆக்சுவலா பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய யோக சூத்திரம் ஒன்று இருக்கு, பதஞ்சலியால பண்ணப்பட்டது. அது யோகத்தை 8 முறைய 8 விதத்துல காட்டுறார். அந்த யோகத்துக்காக 8 விதம் சொல்லப்படுறாரு. அதுல 8 ஸ்டெப்பு, யமம் நியமத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 8 ஸ்டெப்பு சொல்றாரு பதஞ்சலி. அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய ஒரு ஐதிஹாசிக்கல் ரெப்ரசன்டேஷனா இருக்கு ராமாயணம். இந்த யோக சூத்திரத்தை அப்படியே ஒரு காவியமா படிச்சேன்னா எப்படி இருக்கும், அதான் ராமாயணம், அதான் ராமகதை. அது ஏன் சொல்றேன், சீதைங்கிற அந்த மகாபுராண சக்தி ராமன்கிற அந்த சிவத்தை அடையிறது தான் ராமாயணம். அதுக்கு இந்த போற வழியில ஒரு நாடி சொல்றது, பிரதானமா 3 நாடியினுடைய உபயோகத்தை ஆலியாக்கும் இந்த பிராண சக்தியானது சஞ்சாரம் பண்ணி சகசிராரத்துக்கு வருது. மற்ற ஏதாவது நாடி வழி போயிடுச்சுன்னா வேற எங்கேயாவது போயிடும், மென்டல் ஆயிடும். பிராணசக்தி எல்லா நாடியினுடைய கீழே ஓப்பனிங் இருக்கு, லட்சக்கணக்கான நாடி இருக்கு சரீரத்துல. ஏதாவது ஒரு நாடி வழியே போய் அதை வசக்கட்டு எங்கேயாவது போய் வந்துடுத்து வச்சுக்கோ, கிறுக்கு பிடிச்சிடும், மென்டல் ஆயிடும். அப்படி ஆக்காம இருக்கிறதுக்கு ஒரு குருவனுடைய கைடன்ஸ் தேவை. அந்த குரு நாரதர், அந்த சாதகன் யாரும் இல்லை, வால்மீகி பகவான். இன்னைக்கு இப்படி இருக்கட்டும், வந்துடுறேன், வெளில வந்துடுறேன். சாதகன் வால்மீகி பகவான். ஒரு சாதகனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, கீழிருக்கப்பட்ட அந்த மகாபிராண சக்திய மேலிருக்கப்பட்ட அந்த சிவம் கிட்ட சிவம், அது சிவம்னு சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, வஸ்து ஒண்ணு அதட்ட கொண்டு சேர்க்கறது தான் சாதகனுடைய லட்சியம். ராமாயணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுல 6 ஸ்தானம் சொல்லியிருக்குது. இந்த 6 ஸ்தானம் சொல்லி 7ஆமத்த ஸ்தானத்துலதான் சிவம் இருக்குன்னு சொல்றது, அங்கதான் அடையறதுன்னு சொல்றான். பார்த்தா பாலகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த 6 ஸ்தானங்களும், யுத்த காண்டம் அப்படிங்கிற 6வது ஸ்தானமும் கடந்து உத்தரகாண்டத்துல தான் சீதை ராமனை சேர்ற மாதிரி கதையை அமைஞ்சிருக்கு. ராமாயணம் வால்மீகி பகவான் பண்றச்ச சீதை வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கான்னா, இப்படித்தானே சொன்ன, சீதை வால்மீகினுடைய ஆசிரமத்தில் இருக்கா, ஆசிரமத்துக்குள்ள இருக்கா சொன்னா எங்க இருக்கா, அப்போ மூலாதாரத்துக்கும் கீழே இருக்கான்னு அர்த்தம். மூலாதாரத்தில் இருக்கா.
அது இந்த யோகா விஷயமா எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு என்ன ஆயிடுறது, டாக்டர் கிட்ட போய் கன்சல்டேஷனுக்கு போற மாதிரி ஏதாவது ஒரு யோகியை பார்த்தா கேட்கறா, என்னுடைய குண்டலினி எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லி சொல்லும் போல. இப்படி கேட்டுட்டே இருந்து ஒரு கோபம் வந்துருச்சு. இன்னொரு மூலாதாரத்துக்கு கீழே ஏதாவது ஒரு ஸ்தானம் இருக்குது அங்க இருக்கு அப்படின்ட்டார். அது அப்படி கேட்க வேண்டிய தேவையில்லை. எங்க இருக்கோ அப்படி அப்படியொന്നും தெரிஞ்சுக்கிறது அல்ல அது. அது எங்க வர்றதோ அங்க தானா தெரியும். எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறது தானா தெரிய ஆரம்பிக்கும். அது எப்படி தெரிய ஆரம்பிக்கும்னா, எவ்வளவுக்கு அவ்வளவு பாக்கிய விஷயங்கள் மேல ஆசக்தி விடுறதோ, வெளி விஷயத்துக்கு மேல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசக்தி போயின்னு இருக்கோ, அந்த அளவுக்கு இதனுடைய ஸ்தானம் ஏறின்னு இருக்கு அப்படிங்கிறது உணர முடியும். அப்படி பாக்குறத பாலகாண்டத்துல சீதை, பாலகாண்டம் ஆரம்பிச்ச பாலகாண்டம் மூலாதாரம் எடுத்துட்டு இருந்தா, பாலகாண்டத்திலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அனாகதம், விசுத்தி, ஆக்ஞா இப்படிங்கிற இந்த 6 ஸ்தானம் இருக்கு இல்லையா. இந்த பாலகாண்டம்ங்கிறது மூலாதாரம். மூலாதாரத்துக்கு பிருத்திவி தத்துவத்தை சொல்றது. மூலாதாரம்ங்கிறத பிருத்திவி தத்துவமா சொல்றது. பிருத்திவி தத்துவங்கிறதுனாலேயே சீதை பிறந்ததை சொல்றத எங்கேருந்து பிறந்தான்னா பூமிக்கு அடியிலேருந்து பிறந்தான். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் சீதை எப்பேற்பட்டவள், சீதைன்னா எப்ப என்னங்கிறது. அடுத்தது சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது ஜல தத்துவம். இந்த ஜல தத்துவம் சுவாதிஷ்டானம் பாருங்க, அஞ்சு 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 பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா. அதே பஞ்சபூதங்கள் தத்துவத்தை இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ ஜல தத்துவமா இருக்கிறதுனாலயே அயோத்தியா காண்டத்துல பார்த்தேன்னா வேற ஒரு இடத்துல இல்லை, அயோத்தியா காண்டத்துலதான் சீதை சக்தியா இருக்கப்பட்ட சீதை கங்கைய ஸ்தோத்திரம் பண்றா, யமனிய ஸ்தோத்திரம் பண்றா, மந்தாகினிய சொல்றா. எல்லாம் ஜலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே போறது. ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது, மணிப்பூரம் அப்படிங்கிறது தான் ஆரண்ய காண்டம். கொஞ்சம் குழப்பமா இருக்கோ இல்லையே, கிளீனா போயிட்டு இருக்கு இல்லையோ. ஏதாவது என்றாவது ஒரு குழப்பம் வந்துருந்தா சொல்லிடுவோம், நான் டாபிக் மாத்திடுறேன். அந்த ஆரண்ய காண்டம்ங்கிறது தான் மணிப்பூரம். இந்த மணிப்பூரம்ங்கிறது அக்னி தத்துவம். அதனாலே பார்த்தேன்னா அக்னி சம்பந்தமாவே எல்லாம் இருக்கு பாருங்க. அக்னி சம்பந்தமா எல்லாம் இருக்குது. சும்மா டான்ஸ் விடலை, கதை விடலை, சொல்லணும் அக்னி தத்துவமா இருக்கு அப்படின்னா சொல்லணும் அக்னி எங்க இருக்குன்னு. சரபங்கன்ல இருந்து ஆரம்பிச்சு சரபங்கனுக்கு அக்னியா மாறுறார் சரபங்கன். கடைசியில சரபங்க மோட்சத்துல இருந்து ஆரம்பிச்சா ஜடாயுவ அக்னி வச்சு சம்ஸ்காரம் பண்றார் ராமர். கடைசியில சபரி அக்னியில போய் இருங்கிறா. இதுதான் அக்னி தத்துவம் ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறதுக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்? மணிப்பூரம். அநாகதம் அப்படிங்கிறது வாயு தத்துவம், 4வது காண்டம், கிஷ்கிந்தா காண்டம். அது வரைக்கும் வராத வாயு கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமான் ரூபத்துல வரார். வாயுதான் இல்லையா, இப்படி காட்டுறது. சுந்தரகாண்டம் விசுத்தி சக்கரம் தத்துவம், அது ஆகாச தத்துவம். அதனாலேயே ஆகாசம் வழியா போனார், ஆகாசம் வழியா வந்தார். ஏதத் ஹி ராமாயணம், இதுதான் ராமாயணம். இது இப்படியாக இருக்கு ராமாயணம். ஏதோ கதை, யாரோ கல்யாணம் பண்ணிட்டா, யாரோ காட்டுக்கு போனா, யாரோ காட்டுக்கு அனுப்பினா, யாருடைய பொண்டாட்டி யாரோ கொண்டு போனா, யாரோ யுத்தம் பண்ண, எல்லாம் உள்ள நடக்கிற யுத்தம். ஆக்ஞா சக்கரம் வேற, ஆக்ஞாங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அன்னைக்கு எங்க இருக்கு சொல்லிட்டேன். இந்த 2 பாயிண்ட வச்சுட்டேன்னா அதனுடைய இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இருக்கு அக்ஞாங்கிற சக்கரம். இதெல்லாம் அங்கெல்லாம் அது தியானம் எல்லாம் பண்றத ஒரு கைடன்ஸ் இல்லாம அங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணப்படாது. அப்புறம் பண்ண கிறுக்கு பிடிக்க வச்சிடும்.
ஒரு குரு சொல்லி தராம, ஏன்னா எந்த இடத்துல நம்ம தியானம் பண்றதுக்குன்னு வழி சொல்லியிருக்கு. இல்லாட்டனா நம்ம எங்கேயாவது தியானம் பண்றது என்னத்தையாவது வேற எங்கேயாவது ஸ்தானத்தை தியானம் எல்லாம் பண்ணிட்டோம்னா, சில ஆக்ஞாவை தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்ஞாவுக்கு வரைக்கும் தியானம் போகாது, கான்சென்ட்ரேஷன் போகாது. இங்க வரைக்கும் இந்த ப்ரூமத்தியம் இருக்கே அது வரைக்கும் கான்சென்ட்ரேஷன் போகாது. கொஞ்சம் மேல போகும். மேல போகுங்கிறத கண்ணுக்கு இடுக்கில் கண்ணுடைய இந்த இடுக்குங்கிறதுக்கு என்ன சொல்லுவா? இடுக்கு தானே சொல்லுவா. அந்த அந்த கண்ணுடைய அந்த இடுக்கில போய் தியானம் வரும். அது என்ன பண்ணும், அப்படியே கொஞ்ச நாளைக்கு தியானம் பண்ண 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 கண்ணுக்கு வியாதி வந்து கண்ணு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த கிரியா யோகம் நான் ஏதோ சொல்றேன், சின்ன பிள்ளைத்தனமா சொல்றேன். ஆனா இந்த கிரியா யோகம் சாமான்யமா அனுஷ்டானம் பண்றதுக்குள்ளது இல்லை. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம பண்ணா, கெமிக்கல் லேபில், கெமிஸ்ட்ரி லேபில் எந்த கெமிக்கலை எந்த கெமிக்கலோட சேர்க்கணுங்கிறது தெரியாம சேர்த்தோமான லேபே வெடிச்சுடும். அது மாதிரி எல்லா மார்க்கமும் கிட்டத்தட்ட இப்படித்தான். சந்நியாசம் ஈஸிங்கிறான் பகவான் சொல்றான். சந்நியாசஸ்து மகாபாக துக்கமாப்னோதி பூரிஷா. அர்ஜுனன் கிட்ட சொல்றான், சந்நியாசம் எல்லாம் அப்படி ஈஸி இல்லை அர்ஜுனா, துக்கம். ஈஸியா என்ன மார்க்கம் இருக்கு? ஒரு வழி இருக்கு, அது ஒரு வழி இருக்கு, அது சொல்றேன். அதான் நீ சொல்ல வேண்டி இருக்கு. ஏன் சொல்ல வந்தேன், அப்போ இந்த சஹஸ்ராரமும் சரி ஆக்ஞாவும் சரி, இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இங்க உள்ள அனுபவத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. கொஞ்சம் பாஹ்ய போதம் இருக்கும் அக்ஞால, மேல போயிடுத்தோம்னா அந்த பாஹ்ய போகம் தீர இருக்காது, இருக்கவே இருக்காது. அதுதான். ஆனா பரமஹம்சர் சொல்றார், இங்கேருந்து அங்க வரைக்கும் போறதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்பேரண்ட் லேயர் ஒண்ணு இருக்கு. அது வழியா இங்கேருந்து அங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியறது. ஆனா அதை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறத வாக்கெல்லாம் அடங்கி போயிடுறது. அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அது இல்லைங்கிற அர்த்தத்திலையும் வராது. அப்படி இருக்கு. சோ அதுக்கு ரெண்டுக்கும் பெரிய வேற்றுமை இல்லை. அப்படிங்கிறதுனாலயே சொல்லணும்னா சொல்லலாம், வேணும்னா சொல்லலாம் தான் நான் சொல்றேன். அதாவது இப்ப இதுக்கு இந்த விசுத்தி சக்கரம் வரைக்கும் பஞ்சபூத தத்துவங்களை சொல்லிட்டு வந்துட்டேன், ஆகாசம் வரைக்கும் உள்ள தத்துவத்தை சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ ஆக்ஞாக்கு என்ன தத்துவம் சொல்லுவேள் அப்படின்னு கேட்டா, அதுக்காக தான் நான் சொன்னேன் இதுக்கு ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு. ஆனா வேணமான ஒரு டிஃபரன்ஸ் சொல்லலாம். ஆக்ஞாவை அவ்வியக்த தத்துவம்னு சொல்லலாம். ஆனா அவ்வியக்தம்ங்கிற விஷயத்த பகவத்கீதையில பகவான் சொல்லலைங்கிறதுனால அவ்வியக்தத்துக்குள்ள போகிறது இல்லை. இப்படி ராமாயணம் பூரா அப்ப எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வால்மீகி பகவான் அமைச்சு வச்சிருக்காருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லையா? தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது என்னத்தையோ வந்தார், சும்மா தத்துவத்தை சொல்றார். தத்துவத்தை சொல்றதுன்னா வேற தத்துவம் தானே சொல்றேன், தப்பா எதுவும் சொல்லலையே. தத்துவம் சொல்றேன்னு சொன்னா, தத்துவம் தத்துவம் என்ன பத்தி, நம்மளை பத்தி தான் சொல்றேன். சோ அந்த ராமாயணத்தினுடைய ஸ்ட்ரக்சரே அந்த கிரியா யோகத்தை அப்படியே ஐதிஹாசிக்கலி டிபிக் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ 6 சொன்னேன் இல்லையா, வால்மீகி பகவான் சாதகன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த பாலகாண்டத்துல அப்போ வால்மீகி ஆசிரமத்துல தான் சீதை இருந்துட்டு இருக்கா. உத்தரகாண்டத்தில தான் பாருங்க, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம், இந்த 6 சக்கரத்தையும் தாண்டி 6 ஸ்தானத்தையும் தாண்டி ராமர் 6 கேட்டு முடிக்கிறார். யுத்தம் வரைக்கும் கேட்டு முடிக்கிறார். கதை எப்படித்தான் வருது, உத்தரகாண்ட கதை. உடனே வால்மீகி ராமர் கேட்கிறார், என்னை பத்தி சொன்ன உங்களுக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு இந்த லவகுஷால் கிட்ட கேட்கிறார். லவகுஷால் சொல்றா, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எங்க குரு கிட்ட கேட்டுங்க. குருங்கிறது இங்க குரு இல்லை, அங்க சாதகன் தான். இந்த ஆங்கிள் பார்த்தேன்னா
வால்மீகிங்கிறத சாதகன். அந்த குரு கிட்ட கேட்டுங்கோ அப்படின்னு சொல்றது குரு அழைச்சுட்டு வர சொல்றா. உடனே வால்மீகி வரார். வால்மீகி வந்த உடனே ராமர் கேட்டார், நீங்க இப்படி அழகான காவியம் பண்ணிருக்கீங்களே, பொதுவாக ஒரு ராஜாவுடைய தர்மம், அந்த ராஜாவை பத்தி ஏதாவது சொன்னா கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தான், எனக்கும் க்ஷேமத்துக்காக நீங்க பண்ணிருக்கீள், அதனால நான் உங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்ட உடனே வால்மீகி சொல்றார், இந்த காவியத்தினுடைய பலஸ்ருதிய சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். பலஸ்ருதிய சத்தியம் பண்ணணும்னா என்ன பலஸ்ருதி எழுதியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் வேர்டே போலும் குடும்ப விருத்தியும், குடும்பம் சேர்ந்திருக்கணும். லௌகீகமா பார்த்தாலும் சரி, ஆத்தியாத்மிகமா பார்த்தாலும் சரி, லௌகிகமா பார்த்தாலும் வெளிப்படையா பார்த்தாலும் யாரும் பிரிஞ்சு இருக்க. இதனாலேயே வேதத்தினுடைய சாரம் தான் ராமாயணம்ங்கிறது நான் ஏன் சொல்றேன்னா, ரிக்வேதத்தினுடைய கடைசி சூக்தம் அப்படிங்கிறது இந்த ஐக்கியமத்திய சூக்தம்னு பேரு. கடைசி சூக்தம் ஆஃப் ரிக்வேதம் ஐக்கியமத்தியம் அப்படின்னா யூனிட்டி, சூக்தம் ஃபார் யூனிட்டி இன் ஃபேமிலி, இன் சொசைட்டி. ஸோ வால்மீகி ராமாயணத்தையும் கடைசியில பலஸ்ருதியா ஃபர்ஸ்ட் சொல்ற குடும்ப விருத்தி, குடும்பம் சேர்ந்திருக்கணும் அப்படின்னார். ராமர் எல்லாரையும் வெளியில பாக்குறார். ராமர் கதையை கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எல்லாம் பாக்குறத எல்லார் குடும்பமும் சேர்ந்தே தான் இருக்கா, எல்லாருமே தம்பதியா தான் இருக்கா, எல்லாரும் தம்பதி இருக்கா. ராமர் கேட்கிறார், எல்லாருமே தம்பதியா தானே இருக்காங்க. வால்மீகி சொன்னார், நீர் தம்பதியா இல்லையே, நீர் சேர்ந்து இல்லையே, சத்தியம் பண்ணணும் தான். அப்போ சீதைய அழைச்சுட்டு வந்திருக்கார். அந்த பிராணசக்தியான சீதை உத்தர காண்டத்துல தான் ராமன் கூட சேர்றா அப்படிங்கிறத, அந்த உத்தர ஸ்தானத்துல பிராணசக்தியானது ராமன் கூட சேர்ந்தது. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த சுஷும்னாங்கிற அந்த நாடி இருக்கு சொன்னேன் இல்லையா, இந்த சுஷும்னாங்கிற நாடி 7 ஸ்தானத்தோடு இருக்கு. அந்த 7 ஸ்தானத்துக்கு தான் ஒரு காண்டம் அப்படின்னு வால்மீகி பேர் கொடுத்தாருன்னு சொன்னேன். இன்னும் 2 நாடி வேணும்னு சொன்னேன். அதாவது மொத்தம் 3 நாடி இருக்குன்னு கவனிச்சா இல்லையா. சுஷும்னான்னு ஒரு நாடி, அது மாத்திரம் போராது, இடது பக்கத்திலேருந்து வலது பக்கத்துக்கு ஒரு நாடி போகும், அதுக்கு இடான்னு பேரு. வலது பக்கத்திலேருந்து இடது பக்கத்துக்கு ஒரு நாடி போகும், அதுக்கு பிங்களான்னு பேரு. இந்த இடாவும் பிங்களாவும் இருந்தா தான் இந்த மகாபிராண சக்தியானது மேல போகிறதுக்கு ஒரு கிராவிட்டி. ஏன்னா கீழேந்து மேல போகணுமான எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸ் வேண்டி தான் இருக்கு. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சப்ளை பண்றது இந்த இடாவும் பிங்களாவும். ஏன்னா அது ஸ்ட்ரைட்டா போகிறது இல்லை, கிராஸா போகிட்டு இருக்குங்கிறதுனால இடது பக்கத்திலேருந்து வலதுக்கு போறது, வலதுலேருந்து இடத்துக்கு போறதுங்கிறது அங்க ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உருவாகிறது. அந்த ஃபோர்ஸ்னால இது மேல லிஃப்ட் ஆகிறது. இதுக்குத்தான் இந்த இடா பிங்களாங்கிறதுக்கு தான் இன்னும் 2 பேர் சொல்லுவா, அசி வருணா அப்படின்பா. இது ரெண்டும் ஜாயின் ஆகப்பட்ட இடம் இந்த ஆக்ஞா சக்கரம். இந்த இடாவும் பிங்களாவும் சேரப்பட்ட இடம் இந்த இடம். அதனால காசி அப்படிங்கிறது இங்கதான் இருக்குன்னு சொல்றது. ஆதிசங்கராச்சாரியாளுடைய காசி பஞ்சகம், அதுல கடைசியில ஒரு ஸ்லோகம் சொல்றார், காசி க்ஷேத்திரம் சரீரம் சகல ஜனமன கிளாதினி ஞான கங்கா பக்தி ஸ்ரத்தா கயேயம் அப்படின்னு சொல்றார். காசிங்கிறது இந்த சரீரம் தான் அப்படிங்கிறார். ஏன் காசிய சரீரம் சொல்றாருன்னா, அது யோக திருஷ்டியில பார்த்தா தான் அது புரியும். இன்னொன்னு, ராமாயணத்துக்குள்ள தீர்க்க முடியாத, இன்னை வரைக்கும் வேற எந்த திருஷ்டியாலேயும் தீர்க்க முடியாத ஒரு விஷயம் ஒளிஞ்சுட்டு இருக்கு. அது யோக திருஷ்டியால மாத்திரம் தான் தீர்க்கவும் முடியும். ராமாயணத்துல ஒரு சமஸ்யை இருக்கு, யோக திருஷ்டியால மாத்திரம் பார்த்தா தான் அந்த சமஸ்யைக்கு பதில் கொடுக்க முடியும். பாக்கி என்ன சமாதானம் சொன்னாலும், சால்சாப்பு சொன்னாலும் அதெல்லாம் சால்சாப்பு தான் இருக்குமே ஒழிய அது ஒரு சமாதானமா இருக்காது. என்ன சமஸ்யை சொல்றேன், காரணம், அதனுடைய பதில அந்த இடம் விரும்ப சொல்றேன். அப்பதான் அட்லீஸ்ட் அதுக்காவது வருவா அப்படின்னு நினைக்கிறேன். சமஸ்யை என்ன தெரியுமா, வாலி சுக்ரீவன். நான் சொன்னேன் கிஷ்கிந்தா காண்டம்ங்கிறது பிராண தத்துவம் சொன்னேன்.
ஏன்னா முக்கிய பிராணமூர்த்தியான ஹனுமான் கிஷ்கிந்தா காண்டத்துல தான் வர. சோ வாலி சுக்ரீவன், வாலிய பகவான் ஏன் வதம் பண்ணார்? சுக்ரீவனுடைய பத்னியான ரூமாவை தன் கூட வச்சுட்டு இருக்கான், சுக்ரீவனை துரத்தி விட்டான் அப்படிங்கறதுனால தானே வாலிய பகவான் வதம் பண்ணார். ஆனா இதே பகவான் வாலிய வதம் பண்ணிட்டு வாலியினுடைய பத்னியான தாராவை சுக்ரீவன் கிட்ட கொடுத்து வச்சாரு. அது எப்படி? இதுக்கு நீங்க என்ன ரீதியில சமாதானம் சொன்னாலும் முடியாது. அன்லஸ் அண்ட் யோக ரீதியில மாத்திரம் தான் எனக்கு சமாதானம் சொல்ல முடியும். வேற சமாதானம் எனக்கு தெரியல, வேற சமாதானம் எனக்கு தெரியல. யோக ரீதியில இதுக்கு நல்ல சமாதானம் இருக்கவும் இருக்கு, நான் சொல்லி இருக்கேன் இதுக்கு முன்னாடி. அப்போ சரீரமே காசி அப்படின்னா அசி வருணா சொன்னேன் இல்லையா? இந்த அசி வருணா இன்டர்செக்ட் ஆகப்பட்ட இடம், அதுக்கு நடுவில் இருக்கப்பட்ட பிரதேசத்துக்கு தான் வாரணாசின்னு பேரு. ஈடாக்கு வசி அசின்னு பேரு, வருணாங்கிறது பிங்களா. இது ரெண்டும் ஜாயின் ஆகப்பட்ட இடம். இதுதான் வாஸ்தவத்துல காசி. இந்த இடம் தான் காசி யோக திருஷ்டியில. சோ அந்த ரெண்டு நாடி இல்லையா, அந்த ரெண்டு நாடியினுடைய சகாயத்தால தான் பிராணசக்தியானது ராமன் கிட்ட சேரும். அப்படின்னா அந்த ரெண்டு பேர் லவ குஷால். இவ ராமாயணத்தை சொல்லித்தான் ராமர் ராமாயணத்தை கேட்டார். அதனாலதான் ராமாயணத்தை கேட்டு சீதையை சேர்த்துட்டார். இது ஒரு ராமாயணம், இது ஒரு ராமாயணம் இல்லை, இதுதான் ராமாயணம். அப்படி பகவானுடைய அவதாரம் அந்த காலத்தை சொல்லி தொடங்கினார். ததோ யஜ்ஞே சமாப்தே து ருதூனாம் ஷட் சமத்யுஹு அப்படின்னு சொல்றத, அந்த 6 ருதுக்களும் ஒருமுகப்பட்டிருக்கு. ஒருமுகப்பட்டிருக்கு சொன்னாலே பகவன் முகப்பட்டிருக்குன்னு அர்த்தம். 12வது மாசம் அவதார நடி சொல்லிட்டேன், அதனால அதுக்குள்ள போகல. இந்த நட்சத்திரம் ஏன் அதிதி நட்சத்திரம், ஏன் புனர்வசு. புனர்வசுங்கிறது அதிதியினுடைய நட்சத்திரம். அதிதி எந்த நட்சத்திரத்துக்கு தேவதையா இருக்காளோ அந்த நட்சத்திரம். புனர்வசு, வசுனாலேயே சொத்து சம்பாத்தியம் தனம் அப்படின்னு அர்த்தம். வசு அப்படின்னா தனம்னு அர்த்தம். புனர் புனः 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 அள்ள அள்ள குறையாத்த வசு இருக்குங்கிறதுனாலே அதுக்கு புனர்வசு நட்சத்திரம்னு பேரு. அள்ள அள்ள குறையாம இருக்கக்கூடிய ஆனந்தம், அது எவ்வளவு கொடுத்தாலும் அது வித்தியை தான் அங்க சொல்றார். எவ்வளவு கொடுத்தாலும் அது வர்த்திக்குமே ஒழிய சுஷ்கமாகாது, சோசிச்சு போகாது. அப்படிங்கறதுனாலே அதுக்கு புனர்வசு நட்சத்திரத்துல. இப்ப இன்னைக்கு ராமாயணம் சொல்லிக்கிறா, இதே ராமாயணம் இதே ராமஜன்மம் வேற எங்கேயாவது நீ அடுத்த சொன்னேன்னா இது வராது, வேறதான் வரும். ஆனா விஷயம் இதா இருக்கலாம், ஆனா வேறதான் வரும். அதனாலதான் அள்ள அள்ள குறையாத்தது ராவனுடைய குணம். அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஆனந்தத்துக்கு அளவில்லை. அப்படி ஆனந்தத்தை பிரதானம் பண்ண அது குறையவே குறையாது. பிரதானம் பண்ற இடமும் பூர்ணமா இருக்கும், பிரதானம் பண்ண கூடிய ஆளுக்கும் அது பூர்ணமா இருக்கும். பூர்ணமதா பூர்ணமிதம்ங்கிறதுனாலேயே அதுக்கு புனர்வசு நட்சத்திரம். 5 நட்சத்திரங்கள் உச்சத்தில் இருந்தது, 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்தது சொன்னேன். ஸ்வஸ்த சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதோ இந்துநாசக. சூரியனும் கர்க்கடக லக்னத்துல, சந்திரனும் பிரகஸ்பதியும். ஆக்சுவலா இவ 2 பேரும் சத்ருக்கள் தெரியுமோ? ஜோதிஷ பிரகாரம், ஜோசிகாரா பிரகாரம். ஜோசிகரா அது காமெடி தான். தேவதைகளாக்கும் இந்த கிரகங்கள் எல்லாம், இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம்னா அது தேவதைகளாக்கும். அது சொல்லிட்டு குரு நீச்சமா இருக்கு, புதன் நீச்சமா இருக்கார். ஏன் குரு, நீங்க நீச்ச குருவையும் புதனையும் எல்லாம் ஏன் தூஷணம் சொல்றேன்? அவ எப்பவுமே உச்சகத்தான் இருக்கா. ஆனா பிரகஸ்பதி ஜோசி சொல்லுவா, என்ன தெரியுமா சொல்லுவா, பிரகஸ்பதியும் சந்திரனும் சண்டை போட்டு பாடலாம் அப்படியெல்லாம் சொல்லுவா. ஆனா ராமன் வந்துட்டா யாரும் சண்டை போட்டுக்க மாட்டான். அப்படி ராமன் அவதாரம் பண்ண, புருஷ நட்சத்திரத்துல பரதன் அவதாரம் பண்ண, ஆஸ்லேஷ ஆயில்யம் நட்சத்திரத்துல
லக்ஷ்மணன் சத்ருக்னன் சார்பே ஜாதஸ்து சௌமித்ரின்னு சொல்றார். மகம் நட்சத்திரத்துல சத்ருக்னன் பிறந்தார் சொல்லலை, சார்பே ஜாதஸ்து சௌமித்ரி. சௌமித்ரி அப்படிங்கிறது தீர்க்கம் வந்துடுதுன்னா அது டிவல் சம்ஸ்கிருதத்துல. ரெண்டு பேருமே சூரியன் உதயமான மாதிரி அபியுதிதேரவோ அப்படின்னு சூரியன் உதயமான மாதிரி ரெண்டு பேரும் உதிச்சு நிக்கிறா. ஏன்னா கர்க்கடக லக்னத்துல ராமர் பிறந்தாருன்னா மேபி இவா ரெண்டு பேரும் பிறந்திருக்கிறது சிம்ம லக்னத்திலே ஆயிருக்கணும். அப்படி இவா ரெண்டு பேரும் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காதுன்னா சிம்ம லக்னம்ங்கிறது சூரியனுக்கு உண்டான ஸ்தானம். இப்படிதான் ஜாதகம் ஜோதிஷம் சொல்றது. அப்போ இப்படி அவதாரம் பண்ணி இருக்கிறத ஒரு மாச காலம் அயோத்தியால சூரியன் அஸ்தமனமே ஆகலை அப்படிங்கிறார் துளசிதாசர். ஒரு மாச காலம் சூரியாஸ்தமனம் ஆகலைன்னா அந்த பூர்ண ஆனந்தம் அப்படியே நிலைச்சு நிற்கிற வேளையில தசரத மகாராஜா எல்லாருக்கும் கோதானங்கள் எல்லாம் பண்ணி என்ன கையில் உள்ள எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா பகவான் ஏன் சிம்ம ராசியில பிறக்கலை? ராகவ சிம்மம் இல்லையா? ஏன் கடக ராசியில போய் பிறந்தா? ஏன் சிம்ம ராசியில பிறக்கலை? என்ன ராமாயணமாக்கும் தான் சொல்றது. அப்ப ஓரோனுக்கும் கேள்வி பதில் கேட்டுக்கணும். ஏன் கடக ராசியில பிறந்தார், ஏன் சிம்ம ராசியில பிறக்கலை அப்படின்னா வந்தாரு ஒரு பிராமணன் ரூபத்துல. நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் தசரத மகாராஜா தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில ஒண்ணுமே தசரதன் கையில இல்லை அப்படிங்கிற வேளையில ஒரு பிராமணன் ரூபத்துல பகவானே வந்தார்னு சொன்னேன் இல்லையா. உடனே அந்த பிராமணனுக்கு ஹஸ்தாபரண முத்தமம்னு தன் கையில போட்டு இருந்த அந்த கடகத்தை ஊறி தசரத மகாராஜா கொடுத்தாரு சொன்னேன் இல்லையா. அந்த கடகத்தை நான் தான் வந்துட்டு வாங்கிட்டு போயிருக்கேன்னு காட்டுறதுக்காகவே கடக ராசியில பிறந்திருக்காரு சுகர்கடே லக்னே. இப்படி அவதாரம் பண்ணி 4 குழந்தைகளும் 10 கடந்து 12வது நாள் புண்ணியாக வாசனம் பண்ணி தொட்டில் போடுறா. தொட்டில் போடுறதே லீலைகள் ஆரம்பிக்கிறது. தொட்டில் போடுறது ராஜா சொல்றார் அங்க வால்மீகி பகவான், பிரத்யாஸ்ச ஜன சம்பந்தா நடனர்த்த சங்குலாஹ காயனைஸ்ச விராவிஜ்ஞோ வாதனைஸ்ச ததா பரைஹி விரேஜுஹு விபுலாஸ்தத்ர சர்வரத்ன சமன்விதாக. அயோத்தியா பூரா ரத்னங்களால இறைச்சு கிடக்கும். நம்ம ரோட்ல இந்த டார் கல்லெல்லாம் இறைச்சு கிடக்கும் இல்லையோ, இந்த ஸ்டீல் கல்லெல்லாம் இறைச்சு கிடக்கும் இல்லையோ, மெட்டல் கல்லெல்லாம், அது மாதிரி அயோத்தியா பூரா ரத்னங்களால இறைச்சு கிடக்கும். என்ன ராம ரத்னம் அவதாரம் பண்ணிருக்குங்கிறதுனாலேயே இறைச்சு கிடக்கு. பதேயான்ச ததௌ ராஜா சூதமாகத வந்தினா. அதுக்கு போராதுன்னு இறைஞ்சு கிடக்கிறது போராதுன்னு ராஜா இருக்கக்கூடிய அந்த ராஜா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொந்தங்களையும் ரத்னங்களையும் வைடூரியத்தையும் கூட ராஜா தானம் பண்ண அதீத்யை காதசாகம் தூ நாம கர்மா ததா கரோது. 11 நாள் முடிஞ்ச உடனே 11 நாள் முடிஞ்ச உடனே நாமகரணம் பண்றா. நாமகரணம் பண்றத பிராமணராக்கும் தானே அப்பா மடியில உட்காந்துட்டு பேர் வைக்கணும். கத்திரியாலோ வைசியாலோ ஆக்குமானா அப்பா மடியில உட்கார வச்சு பேர் வைக்கிறது இல்லை. குருவினுடைய மடியில உட்கார வச்சு ஆச்சாரியனுடைய மடியில உட்கார வச்சு ஆச்சாரியன் தான் பேர் வைக்கணும். இவாளுக்கு ஆச்சாரியன் ஆறு? குரு ஆறு? வசிஷ்டர். சிரேஷ்டமானவர் வசிஷ்டர் அப்படின்னு சொன்னா சிரேஷ்டமானவர். சிரேஷ்டமானவர் சொன்னாலேயே சதா சமாதிஸ்தனாவே இருக்கப்பட்டவர், சதா சகஜ சமாதியிலேயே இருக்கப்பட்டவர். அவருக்கு கொஞ்சம் கூட லௌகிக விவகாரத்துல ஆசை இருக்க மாட்டேங்கிறதுங்கிறது புராண சரித்திரம் சொல்றது. ஏன்னா நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு பரமஹம்சரை பத்தி சொன்னேன். பரமஹம்சரை பத்தி சொன்ன உடனே அந்த கிரீஷ் சந்திர கோஷோட வீட்டுக்கு போன உடனே நியூஸ் பேப்பர் கிடக்குங்கிறத பார்த்துட்டு கிரீஷ் அந்த நியூஸ் பேப்பரை மாத்து எனக்கு என்னவோ பண்றது அப்படின்னு அந்த சின்ன அளவுக்கு மெட்டீரியல் விஷயத்த கூட பார்க்கறதுக்கு முடிய மாட்டேங்கிறதுங்கிறத வசிஷ்டரும் அதே ஸ்திதியில தான் இருந்திருக்கார். அந்த அதே ஸ்திதியில அந்த சமாதி ஸ்திதியிலேயே சகஜ சமாதியிலே இருக்கப்பட்ட வசிஷ்டர் பிரம்மாட்ட போய் கேட்கிறார், எனக்கு ஏன் இந்த கதியை தந்தேன்னு கேட்கிறார். அப்பப்போ பரமஹம்சன் கேட்பார், அம்மா எனக்கு ஏம்மா இந்த கதியை தந்தாய், இந்த லௌகிகால் கூட இல்ல என்ன போய் உட்கார வச்சிருக்கிய அம்மா அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி
வசிஷ்டர் போய் பிரம்மா கிட்ட கேட்கிறார், எனக்கு ஏன் நீங்க இந்த கதியை தந்தேள்? எனக்கு நான் ஒழுங்கா இருந்திருப்பேனே, எனக்கு ஏன் இந்த வாத்தியார் போஸ்ட் தந்தேள் அப்படின்னு கேட்கிறார். ஆதிசங்கராச்சாரியார் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார். பரமான் ஆர்த்தி பிரார்த்தனை ஸ்தோத்திரம், ஆதிசங்கராச்சாரியாருடைய ஆர்த்தி பிரார்த்தனை ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு. இந்த ஆர்த்தி பிரார்த்தனை ஸ்தோத்திரத்துல வெளிப்படையா சொல்ல முடியாத சில காரியங்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள் கேட்டுக்கிறார். எனக்கு பரமேஸ்வரன் கிட்ட பொதுவா சொல்லி விட்டுறேன். பரமேஸ்வரன் கிட்ட கேட்கிறார், பரமேஸ்வரா ஜென்மமே வேண்டாம் ஜென்மமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியால், நீ எனக்கு ஜென்மங்கள் எவ்வளவு வேணா தா, ஆனா அந்த எவ்வளவு வேணா தரக்கூடிய அந்த ஜென்மாக்கள்ல சில சில ஜென்மாவா தந்துடாதே. அதுல ஃபர்ஸ்ட் சொல்றது பௌரோஹித்யம். ஒரு வீட்டுல புரோகிதனா என்ன உட்கார வச்சுக்காது. இதுல ரெண்டு விஷயம். சாத்வீகமான பௌரோகிதன் அப்படின்னா அவனுடைய தபசுக்கு கெடுதல். சாத்விகமான பௌரோகிதன் அப்படின்னா அவனுடைய தபசுக்கும் சுவாத்தியத்துக்கும் கெடுதல். ராஜசீகமான பௌரோகிதன் அப்படின்னா எஜமானுக்கு கெடுதல், உபாத்தியாயக்காரனுக்கு கெடுதல். ரெண்டு விஷயம் இருக்கு. சாத்விகமான பௌரோகிதன், அதாவது புரோகிதன் அப்படின்னு சொன்னாலே சிலப்போ என்ன வியாக்கியானம் பண்ணுவார்னா, முன்னாடியே வரக்கூடிய ஹிதத்தை, அவருக்கு வரக்கூடிய அந்த ஹிதம் இருக்கு இல்லையா, நல்லது, அதை முன்னாடியே கண்டு உணர்ந்து அதுபடி செயல்படப்பட்டவன். புராபி ஹிதம் திருஷ்டுவா தஸ்மின் பிரவர்த்ததே சஹா புரோகிதா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்றான். முன்னாடியே ஹிதத்தை கண்டு அதுபடி செயல்பட வைக்கக்கூடியவனுக்கு புரோகிதன் பேரு. பிரவர்த்தயிஷ்யதே பிவா, செயல்படுத்த வர்றான் செயல்படுத்த வைக்கிறான் அப்படின்னு. இன்னொன்னு என்னத்தான், அப்படின்னு நாலா பிரிச்சா இது ராஜசிகமான புரோகிதாளுக்குள்ள விஷயம். முதல்ல சொன்னது சாத்விகமான புரோகிதாளுக்குள்ள விஷயம். சாத்விகமா ஒரு புரோகிதன் கிடைச்சுட்டாலானா அந்த எஜமானனுக்கு ஹிதம், ஆனா அந்த புரோகிதனுக்கு அவனுடைய சாத்தியாயம் தபஸ் எல்லாம் நஷ்டமாகும். ஏன்னா நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க, எனக்கு 9 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும், நீங்க சாரதத்துக்கு ஒரு 7 மணிக்கே வந்துட்டு முடிச்சுட்டு போயிடுறா. அப்ப சொல்லுவார், ஹோமம் அப்ப பண்ண முடியாது. இல்லையா, ஹோமம் பண்ண வேண்டாம், நமக்கு ஹிரண்யமா பண்ணிக்கலாம். இல்ல ஹிரண்யமா பண்றது கூட அந்த சமயத்துக்கு பிராமணா, இல்ல நமக்கு தத்தம் பண்ணி வச்சிருவோம், அரிசி வழக்கை எடுத்து வச்சிருவோங்கிற வரைக்கும் எஜமானன் கொண்டு போய் விட்டுடுவோம். எஜமானனுக்கு சத்தை இல்லாட்டானா புரோகிதனுக்கு தோஷம் வந்துடுறது, மீன்ஸ் தாபம் வந்துடுறது. அவளும் பாக்குற இப்ப என்னன்னா, முன்னாடி காலங்கள்ல அவ அப்படி பண்ணிட்டு இருக்கல. அவ ஸ்ட்ரிக்ட் பர்சன் இன் எவ்ரி ஹவுஸ். வாத்தியார் சொன்னா பயப்பட்டு இருந்தா ஆத்துல. இன்னைக்கு வாத்தியார்னா பயம் இல்லை. இன்னைக்கு வாத்தியார் என்ன சொல்லிட்டான்னா வேற வாத்தியார் வச்சுக்கலாங்கிற அந்த ஒரு அவக்னியம் வந்துடுத்து. இந்த பயம் இப்ப என்ன மாறி அவக்னியா போயிடுத்து. இது 8 மணிக்கு வரப்பட்ட 8 மணிக்கு வாத்தியார் வரமாட்டேன்னு சொல்றாரா, அந்த வாத்தியார் வேண்டாம், 7 மணிக்கு வரப்பட்ட வாத்தியார் வச்சுக்கும், இப்படி ஆயிடுறது. ஆனா இதுவே ராஜசீக புரோகிதன் அப்படின்னா அந்த புரோகிதங்கிற அந்த சப்தத்தையே 4 வகுத்துண்டு புகாரஹா புரீஷம் அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா அப்புறமா கழுகும். பர்சனலா சொல்றேன், மைக்கில் சொல்ல முடியாது. ரோதனம், ரவுதி, அழ வைக்கிறார்னு அர்த்தம். ராஜசிகமான புரோகிதர் எஜமானே அழ வைக்கிறார்னு அர்த்தம். எப்படி அழ வைக்கிறார்? ஹிம்சை பண்ணி அழ வைக்கிறார். என்ன ஹிம்சை இருக்கு? ஆமா, ஒரு பூணல் பண்ணி வைக்கணுமே, எவ்வளவு இஷ்டம் உள்ளது கொடு. ஊழல் எல்லாம் கூட பரவாயில்லை சார், விட்டுடலாம். பாடி கிடக்கு. எனக்கு பர்சனலா தெரிஞ்ச சம்பவம், அதான் தைரியமா சொல்லலாம். முதல் நாள் சம்ஸ்காரமும் முதல் நாள் விஷயம் இருக்கு.
காட்டுல கொண்டு வைக்கணுமே, அதுக்கும் 2வது நாள் கரைக்கணுமே, அதுக்கும் இப்பவே அக்கௌண்ட்ல 70,000 ரூபாய் போட்டுடு வரேன் அப்படின்னு. கத்தியால குத்தி ஹிம்சை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இமோஷனலை புரிஞ்சுண்டு அந்த இமோஷனல் சமயத்துல அவனுடைய இமோஷன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது தானே பெரிய சூஷணம், பெரிய ஹிம்சை. 70 கொடு 1 கொடு. அந்த ஒரு பிரார்த்தனை என்னன்னா, யாராலும் சரி, அது பெரும்பாலும் எல்லாருக்குமே அந்த ஒரு போதம் வந்துடுத்து போறதுக்குள்ளால எனக்கு இருந்தாலும் மரணங்கிறது உண்டு. இந்த மரணத்தின் போது ஆத்துல உடம்புக்கு வியாதி வந்து மரணப்படுறதுன்னா அந்த வியாதிக்கு கூட பைசா சேர்த்து வைக்கணும்னு யாரும் ஆசைப்படுறது இல்லை. செத்து போறதுக்கு அப்புறம் சம்ஸ்காரத்துக்கு பைசா சேர்த்து வச்சுட்டு போனவே தான் ஆசைப்படுறோம். அப்படி இருக்கு. ஏன்னா அந்த அந்த சம்ஸ்காரத்துக்காக பைசா சேர்த்து வச்சுட்டு போக வேண்டிய நிலையா இருக்கு இன்னைக்கு உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் வைதிகம். அதனால ஹிம்சா தான் என்ன தெரியுமா, பூரோஹி சொல்லிட்டேன்னா தாங்கிறது என்ன தெரியுமா, தஸ்கரம், திருட்டு. திருட்டு எங்கேயாவது ஒண்ணும் வேண்டா. கணபதி ஹோமம், கணபதி ஹோமத்துக்கு ஆக கூட தேவை இருக்கிறது ஒரு 1/2 கிலோ நெய் தான். 1/2 கிலோ நெய் தான் மேக்சிமம் நான் சொல்றது. அதுக்கு மேலாம் ஆத்துல பண்ணக்கூடிய கணபதி ஹோமத்துக்கு தேவையாங்கிறது தெரியல. மேல மெனக்கிட்டு லிஸ்ட்ல 1 கிலோ எழுதுவோம். ஒரு 1/2 கிலோ கணபதிக்கு 1/2 கிலோ ஆத்துக்கு சஞ்சில கொண்டு போயிடும். இதுதான் புரோகிதம். ராஜசிகமான புரோகிதம். சாத்விகமான புரோகிதம்னா அந்த புரோகிதனுடைய தபசுக்கு ஆபத்தாயிடும். அதனால ஆச்சாரியர்கள் முதல்ல கேட்டுட்டா, எனக்கு ஜென்ம ஜென்மாந்தரேபி பௌரோஹித்யம் தந்துடாதே. பௌரோஹித்யம், ரஜினி சரித்தம், மிருஷாவாக்கு, என்னை பொய் சொல்லவனா வச்சுடாதே. ஜென்மம் இவ்வளவு வேணாத்தா, ராட்சசனா வச்சுடாதே. ரஜினி சரிதம்ங்கிற ஐடி கம்பெனியில வேலை பார்க்க வைக்காதே அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கேன். நான் வந்து ராத்திரி உட்காந்து வேலை பண்றேன். அதனால இப்படி இல்ல ஆச்சாரியர்கள் பிரார்த்தனை பண்றதுல வசிஷ்டர் போய் கேட்டிருக்கார் பிரம்மாட்ட, எனக்கு போய் ஏன் இந்த பதவி தந்து. உடனே பிரம்மா சொன்னாராம் வசிஷ்டர்கிட்ட, உன்னை தந்துட்டேன், அத நீ சலிச்சுட்டு பண்ணாதே, ஒன்னே ஒண்ணு மாத்திரம் மனசுல வச்சுக்கோ. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம வேதத்தால கூட இதமித்தம்னு நிர்ணயம் பண்ண முடியாத பரபிரம்ம வஸ்து 1க்கு 4 ஒன்னே 4 இந்த குடும்பத்தில தசரதனுக்கு வந்து அவதாரம் பண்ணும். அந்த பரபிரம்ம வஸ்துவ மடியில போட்டு எந்த பரபிரம்மத்துக்கு நாமம் இல்லையோ, எந்த பரபிரம்மத்துக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றதோ சாஸ்திரம், அந்த பரபிரம்மத்துக்கு ரூபத்தை கற்பிச்சு இல்லை அந்த ரூபத்தோட வந்திருக்கப்பட்ட அந்த பரபிரம்மத்தை மடியில போட்டு அதுக்கு நாமத்தை கொடுக்கறதுக்கு உண்டான பாக்கியம் உனக்கு வேணுமா உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்டார் பிரம்மா வசிஷ்டர் கிட்ட. உடனே தர்பக்கட்டு எடுத்துட்டு வந்துட்டார், ஓடி வந்துட்டார், வந்து உட்கார்ந்து இருக்கார், காத்துட்டு இருக்கார். ஆனாலும் அந்த சகஜ சமாதி ஸ்திதியிலே தான் இருக்கார். அந்த சகஜ சமாதி ஸ்திதியில இருக்கிற வசிஷ்டருக்கு தசரத மகாராஜா குழந்தைய கொண்டு மடியில போட்டார். குழந்தைய கொண்டு மடியில போட்ட உடனே, முதல் குழந்தைய கொண்டு மடியில போடுறார். அப்படி போட்ட உடனே அவருக்கு உள்ள என்ன ஸ்திதி போயின்னு இருக்கோ, என்ன ஸ்திதி அவருக்கு உள்ள ஓடின்னு இருக்கோ, என்ன ஒரு ஆனந்தத்தை அவர் உள்ள அனுபவிச்சுட்டு இருக்காரோ, அவருக்குள்ள என்ன ஒண்ணு நிப்தி ரூபத்துல, அனுபவ ரூபத்துல, பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்துல ஒரு ஞான மாத்திரமா ஒரு ஸ்புரணமாக அந்த ஸ்புரணத்தில அந்த ஆத்மாராமமா அனுபவிச்சுட்டு இருக்காரோ, அந்த ஆத்மாராம அனுபூதி, அந்த சமாதி ஸ்திதி, அந்த சமாதி ஸ்திதியிலேந்து ஒரு வாக்கு கிளம்பி வந்தது. அத பேரா வச்சார். அவருடைய அனுபவம்
இதுக்கு பேரா வந்தது. ஏன்னா இப்ப எப்படி இருக்கு, அவர் உள்ள அனுபவிச்சுட்டு இருக்கப்பட்ட அந்த நிராகாரமும் வெளியில வந்து மடியில கிடக்கப்பட்ட அந்த சாகாரமும் ஒண்ணு. வசிஷ்டருக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்கப்பட்ட அந்த நிராகாரம், அந்த நிராகாரமே வடிவெடுத்து உருவம் எடுத்து, நிராகாரம்னா உருவம் இல்லாதது, அந்த நிராகாரமே வடிவெடுத்து உருவம் எடுத்து ஒரு குழந்தையா மடியில கிடக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன் என்னதுன்னு கேட்டா, நிராகாரம் அப்படின்னு சொல்லிட்டானா அங்க சப்தமும் கிடையாது, அங்க ரூபமும் கிடையாது, அங்க நாமமும் கிடையாது, அங்க டைமும் கிடையாது, அங்க ஸ்பேஸும் கிடையாது. இப்படி இருக்கப்பட்டதுதான் நிராகாரம். சாகாரம் அப்படின்னு உண்டானா அதுக்கு ஒரு நாமா உண்டு, அதுக்கு ஒரு ரூபம் உண்டு, அதுக்கு ஒரு டைம் உண்டு, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் உண்டு. இதுதான் சாகாரம். அப்போ இந்த சாகாரத்துக்கும் இந்த நிராகாரத்துக்கும் ஒரு சம்பந்தம் என்னதுன்னா, ராம சதா சர்வேஷ்டதம் ஜந்தோஹோ சர்வாரிஷ்ட நிவாரகம் ராமநாமோ ஜெயதி ஸ்ரேயோ ஹேது சிகாமணி. எல்லாம் பண்ணி பார்த்துட்டா, ஜனங்களை வேதாந்த ரீதியில உபதேசம் பண்ணி பார்த்துட்டா, யோக ரீதியில ட்ரெயின் பண்றதுக்கு ரிஷிகள் வந்தா, அத்வைத சாதனைன்னு சொன்னா, விசிஷ்டாத்வைத சாதனை சொன்னா, இதுக்கு இன்னும் போராதுன்னு கர்மா வழியா கொண்டு போறதுக்கு தாந்திர சாதனை ஒரு 64 தந்திரங்களை வச்சா, வைஷ்ணவ தந்திரம், சாக்த தந்திரம் அப்படின்னு ஒரு 60, சைவ தந்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு 64 தந்திரங்களை வச்சா, அதுவும் புரியலை, தன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இதிகாச புராணங்களை சொல்லி வச்சா, அதையும் புரிஞ்சுண்டு கரையேறத்துக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற ஜனங்களுக்கு மேல வந்த கருணையினால அந்த சர்வ சித்தாந்தங்களுடையும் சாரம், சர்வ தந்திரத்துக்கும் சாரம், சர்வ மந்திரத்துக்கும் சாரம், சர்வ தந்திரத்துக்கும் சாரம், சர்வத்துக்கும் சாரம், சாரதரம், சாரதமமா இருக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்தோமானா அட்லீஸ்ட் இதை வச்சுண்டாவது கரையேறட்டும் அப்படின்னு பார்த்தா, அதை வச்சுண்டு கரையேறதுக்கு 2 அக்ஷரத்தை கொடுத்தா ராமா. இத சித்தாந்தம் பண்ண இடத்துல இதை சொல்லாம எப்படி போறது இல்லையோ? இந்த ராமாவை சித்தாந்தம் பண்ண இடத்துல, சித்தாந்தம் பண்ணினவர் முன்னாடி இது எப்படி நான் சொல்லாம போறது இந்த இந்த நாமாவனுடைய பெருமையை? என்ன, இந்த நாமத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராமநாமா. ராமநாமான்னு சொல்றோம், ஆனா ராமநாமான்னு சொல்லாம அதுக்கு தாரக நாமான்னு ஒரு பேர் சொல்றோம். 2 விஷயத்துக்குத்தான் தாரகம்னு பேரு கொடுக்கறது. ஒண்ணு எதிகளுக்கு மாத்திரம், சன்னியாசிகளுக்கு, பரமஹம்சாளுக்கு மாத்திரம் அர்ஹதை உள்ள பிரணவம். இன்னொன்னு யாருக்கும் அர்ஹதை உள்ள ராமநாமம். பிரணவம் சொல்றதுக்கு பிரணவம் மற்ற மந்திரத்தோட கூட சேர்த்து சொல்லலாம், அதுக்கு எல்லாருக்கும் அர்ஹதை இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா பிரணவ உபாசனைக்கு சன்னியாசிகளுக்கு தான் அதிகாரம் இருக்கு. பிரணவத்தை உபாசனை பண்றதுக்கு, அது பிரணவத்தை உபாசனை பண்றது, பிரணவத்தை உபாசனை என்ன சன்னியாசிக்கு அப்படின்னு கேட்டா, பாஹ்ய சன்னியாசிகளுக்கு கூட அதிகாரம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டாக் தான், பட் நீட் ஆஃப் தி ஹவர். பாஹ்ய சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கிறவளுக்கு கூட பிரணவத்தில் அதிகாரம் கிடையாது. பாஹ்ய சன்னியாசம் தான், see, you are only wearing a dress made of saffron color. It is not sannyasam. காவி தரிச்சா காஷாய தண்ட மாத்திரேன எதி பூஜ்யோன சம்சயா அப்படின்னு ஒரு ஸ்மிருதி வாக்கியம் இருக்கு. காஷாயத்தையும் தண்டத்தையும் பார்த்த உடனே
மாத்திரேன எதி பூஜ்யோன சம்சயா அப்படின்னு ஒரு ஸ்மிருதி வாக்கியம் இருக்கு. கஷாயத்தையும் தண்டத்தையும் பார்த்த உடனே அவன் காலில் விழுந்துரு அப்படின்னு ஒரு ஸ்மிருதி வாக்கியம் இருக்கு. ஆனா அந்த தப்பு பண்ணிட்டானே சீதை மாட்டின்டா. இன்னைக்கு ஊர்ல நிறைய இப்படி அலையறாளே. பிகாஸ் இன்னும் உலகம் பூரா, இந்தியாவில சொல்ல மாட்டேன், உலகம் பூரா இன்னும் ஏதோ யாரு பண்ணின புண்ணியமோ தெரியாது, அந்த வஸ்திரத்தை போட்டுண்ட மகான்கள் பண்ணின புண்ணியம். அதனால அந்த வஸ்திரத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் மரியாதை ஒட்டின்னு இருக்கு. பாக்கி வஸ்திரத்துக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, வேஷாடைக்கெல்லாம் கிடையாது மரியாதை. நினைச்சுப்போம் வேஷாடை கட்டுட்டு போனா மதிப்பா அப்படின்னு நினைச்சுப்போம், கிழிப்பா. பின்னாடில இருந்து கேலிதான் பண்றான், ஐயர் போறது ஐயர் போறது. அது என்னடா இப்படி எடுக்கிறான், அது என்னடா இப்படி வச்சுக்கிறான், இது என்னடா ஆண்டனாவா, இதுக்கெல்லாம் மரியாதை இல்லை. பட் என்னமோ தெரியாது, அந்த காஷாயத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. அப்ப இந்த ஸ்மிருதி வாக்கியம் தப்பா அப்படின்னா தப்பு வராது. ஸ்மிருதி வாக்கியம் இன்டர்பிரிட்டேஷன் கொஞ்சம் தப்பா இருக்கு. காஷாய தண்ட மாத்திரேன எதி பூஜ்யோ ந சம்சயா. புரியுறதோ, அர்த்தம் வருதோ? காஷாய தண்ட மாத்திரத்தால எதிய பூஜிக்கணும் அல்ல, ந சம்சயா. என்ன இது பண்ணிதான் சீதை மாட்டின்டா. சீதை மாட்டின்டா இல்லையா? ராவணன் வந்து எதி வேஷத்தை போட்டுட்டு வந்தாங்கிறதுனால தானே சீதை மரியாதை கொடுத்து மாட்டின்டா. அதனால காஷாய தண்ட மாத்திரேன எதி பூஜ்யோன சம்சயா. சரி, அப்போ ஏன் நான் சொல்ல வந்தேன், பாஹ்ய சந்நியாசம் அப்படிங்கிறது அவ சந்நியாசம் வாங்கிட்டு இருக்க, அந்த ஆசிரமம் கிடைச்சிருக்கு, அது ஏதோ பெரிய விஷயம். அந்த ஆசிரமம் கிடைக்கிறதுக்கு தனி பாக்கியம் வேணும். சந்நியாசாசிரமம் கிடைக்கிறதுக்கு, காஷாயத்தை தண்டத்தையும் தரிச்சுக்கிறதுக்கு தனி பாக்கியம் வேணும். ஆனா அந்த தண்ட தாரணம் தண்டத்துக்கு தாரணமா இடப்படாது. தண்டம் தரிச்சுக்கிறது தண்டமா போயிடப்படாது. தண்டம் தரிச்சுன்றதுக்கு அப்புறம் ஆவது வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வந்தவனுக்கு தண்டமோ கமண்டலோ காஷாயமோ தேவையில்லை. வைராக்கியம் வராதவனுக்கு தண்டமோ கமண்டலோ காஷாயத்தாலோ மாத்திரம் வைராக்கியம் வந்துடுங்கிறது இல்லை. என்ன, அதுக்குள்ளேயும் ஒரு மகா மோகம் சுத்தின்னு இருக்கு. அதுக்குள்ளேயுமே ஒரு மகா மோகம் சுத்தின்னு இருக்கு. இப்ப தப்போவனம் பெரியவாள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், எனக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல பதில் கொடுத்தார், சன்னியாசம் தான் என்ன கேட்டார், இல்ல எல்லாத்தையும் துறக்கிறது. அப்படின்னா அந்த ஆசையும் துறந்துருவோமே. இந்த ஆசையும் துறந்துருவோமே. சோ ஆந்தரிக சந்நியாசம்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் உண்மையான சந்நியாசம். கையில எண்ணல பாரத இன்னைக்கு ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள வச்சுக்கோங்களேன், கையில எண்ணலாம் எத்தனை சன்னியாசிகள், மீன்ஸ் சன்னியாச ஆசிரமத்தில் இருந்தவா இல்ல இருக்கிறவா, வாஸ்தவமா சன்னியாச தர்மத்தில் இருக்கா அப்படிங்கிறத எண்ணி எடுக்கல. அதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம், நமக்கு கண்ணை முருண்டு சொல்லலாம், மகாபிரிவா இருந்தா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா இல்லையா? நமக்கு தெரிஞ்சதில்லை, எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா. சோ பாஹ்ய அப்போ ஆந்தரிக சந்நியாசம்னு ஒண்ணு இருக்கு. ஆந்தரிக சந்நியாசம்னா வேற ஒன்றும் இல்லை, காமினி காஞ்சன கீர்த்தி தியாகம் சந்நியாசம். மனசளவிலேருந்து காமினி காஞ்சனன் கீர்த்தியின் மேல் இருக்கக்கூடிய பற்றுதலை விடக்கூடியதுக்கு தான் சந்நியாசம்னு பேர். நியாசம் பண்றதுன்னா விடுறதுன்னு அர்த்தம். சந்நியாசம் அப்படின்னா நன்னா விடுறது, நன்னா பற்றுதலை விட்டு இருக்கக்கூடிய ஸ்திதிக்கு தான் சந்நியாசம் அப்படின்னு பேரு. அந்த சன்னியாசிகளுக்கு தான் பிரணவத்தில அதிகாரம் இருக்கு, அவளுக்கு தான் சித்திக்கும் பிரணவம், அவளுக்கு தான் சித்திக்கும். அல்லாதவளுக்கு பிரணவம் சொன்ன
ஏதோ ஊது கத்தின்னு இருக்கிற மாதிரி ஓம் கத்தின்னு இருக்கிறாள். ஏன்னா சர்வ வேதங்களும் பரமஹம்சர் சொல்றார், 3 வேதம் சொல்றோம் இல்லையா, பிரதானமா திரையின் தான் வேதத்துக்கு பேரு. 4 வேதம் சொன்னாலும் திரையின் தான் சொல்லுவா. இந்த திரை ரிக் யஜுஸ் சாமம் இப்படின்னு 3 ரூபத்தில் இருக்கு. இந்த ரிக் யஜுஸ் சாமங்கிற 3 ரூபத்தில் இருக்கப்பட்ட வேதம் காயத்ரியில போய் லயிக்கிறது. காயத்ரியில ஏன்னா காயத்ரிக்கு 3 பாதம் அப்படின்னு வேதம் சொல்றது. 3 அடி காயத்ரிங்கிறது. திரிபதா காயத்ரி அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால திரிபதா இருக்கப்பட்ட 3 பதமா இருக்கப்பட்ட அந்த காயத்ரியில போய் 3 வேதங்கள் லயிக்கிறது. அந்த காயத்ரி பிரணவத்தில் லயிக்கிறது. அ உ ம அப்படின்னு அகார உகார மகார ரூபமா இருக்கப்பட்ட அந்த பிரணவத்துல காயத்ரி போய் லயிக்கிறது. அதனால பிரணவத்துக்கு வேதத்தை கற்று விட்டவாளுக்கு தான் அதிகாரம். எப்படி இருக்கு பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கு உங்களுக்கு முதல்ல சொல்றது. அதனாலே நான் 2வது வாட்டி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு. பழகிட்டுருவாள், ட்ராக்குக்கு வந்துருவாள். 100 நாள் இருக்கேன், இனி ஒரு 85 நாள் இருக்கேன். என்னுடைய பிரவச்சனத்தை ஒரு கண்டினியூஸா கேட்கப்பட்டவளுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது இதுக்குள்ளாலே தேர் ஏபிள் டு கெஸ் இட். பட் இதெல்லாம் நம்ம பழகிறோம் இல்லையா, புரிஞ்சுருவேன். ஆனா சொல்றது கொஞ்சம் கவனிச்சுங்கோ. வேதத்தை படிச்சு விடுறது களவும் கற்று மர அப்படின்னா ஔவையா. களவும் கற்று மர நல்ல அங்க சகலவும் கற்று மரன்னு அர்த்தம். சகலத்தையும் படி. ஆனா இந்த படிக்கிறதுனுடைய பிரயோஜனம் எல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த படிச்சது அவ்வளத்தையும் மறக்கிறது. அதாவது படிச்சது மறக்கிறது அப்படின்னா எப்ப மறக்கும் அப்படின்னா, படிச்சது அனுபவத்துக்கு வந்துடுத்தானா படிச்சது அப்புறம் தேவையில்லை. சுலபமா சொல்றேன். ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு புத்தகத்தை வாங்கி படிச்சா ஒரு அம்மா, சாம்பார் வைக்கிறதுக்கு அடுப்புல இருந்த காலத்துல சாம்பார் வைக்கிறதுக்கு புத்தகத்தை வாங்கி படிச்சான். படிச்சுட்டு சாம்பார் எப்படி வைக்கணுங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா என்ன, சாம்பார் அப்படிங்கிறது அந்த ஞான அனுபவத்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த புக் என்ன பண்ணிட்டா, ஒரு நாளைக்கு விறகு கிடைக்கல ஷார்ட்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தையும் அதுல போட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தினுடைய தேவை இல்லையே. பரமஹம்சத்துக்கு சொல்லுவார், ஒரு ரூம்ல ஒரு பையன் இருந்தான் கல்கட்டால. அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ லெட்டருக்காக தேடிண்டே இருக்கான். சர்ச்சிங் ஃபார் த லெட்டர். காலம்பரில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தேடிட்டு இருக்கான். அவன் அம்மாட்டேருந்து வந்த லெட்டர் இப்படியே காத்தாலே சாயங்காலம் வரைக்கும் தேடி சாயங்காலம் கிடைச்ச உடனே பார்த்துட்டு லெட்டரை கழிச்சு போட்டான். கூட தேடினவளுக்கெல்லாம் ஒரே கடுப்பு. ஏண்டா கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் லெட்டரை தேடிட்டு இருந்து பார்த்த உடனே கிழிச்சு போட்டுட்டு ஏண்டான் தான். ஒன்றும் இல்லை, அதுல வரத்த 2 கிலோ சந்தேஷ் வாங்கிட்டு வா அப்படின்னு. சந்தேஷ்ங்கிறது ஒரு ஸ்வீட்டு. 2 கிலோ சந்தேஷம், 1 கிலோ லுச்சின்னு ஒரு பெங்காலி ஸ்வீட்டு. இந்த 2 வாங்கிட்டு வான்னு இருந்தது. தெரிஞ்சு கொடுத்து இனி லெட்டரோட தேவையில்லையே. புரியறதா இப்ப சொல்லிட்டு வர்றது? வேதம் படிக்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறோம், புராணம் படிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, மர பீரோல அடுக்கி வச்சிருக்கப்பட்ட புஸ்தகத்தை மஸ்தக பீரோக்குள்ள ஏத்திக்கிறதுக்கு இல்லை. அதில் உள்ள விஷயம் அனுபவத்துக்கு வரதுக்கு தான் படிக்கிறோம். அந்த விஷயம் அனுபவத்துக்கு வந்துடுத்து. ஆனா அப்புறம் இந்த எழுத்து அறிவை வச்சுண்டு வேலை இல்லை. எழுத்து அறிவை தூக்கி போட்டுடலாம். தூக்கி போடலைன்னா அதுவுமே ஒரு பர்டன், அதுவுமே ஒரு ஹிண்ட்ரன்ஸ், அதுவுமே ஒரு தடை. அந்த எழுத்தறிவும் இதனாலதான் உபனிஷத் சொல்லுறது உபனிஷத் ஜாக்கிரதையா சொல்லுது. அஜானம்ங்கிற மரத்தை ஞானம்ங்கிற அந்த வாளால தூக்கி போட்டு வெட்டிட்டு அந்த வாளையும் தூக்கி போட்டுடும் அப்படின்ட்டு. வாழை நீ தூக்கி போடலன்னா அதுவே என்ன குத்தி விட்டுடும்பா. ஏன்னா முள்ளாலதான் எடுக்கணும், முள்ளாலதான் எடுக்கணும் சொல்லிட்டு முள்ள கையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா இந்த முள்ளு குத்தி விட்டுடுமே.
அதனால அஜ்ஞானம் எந்த அளவுக்கு தடையோ அதே அளவுக்கு தான் வெறும் ஞானம் அறிவுங்கிறதும் தடை. அந்த அறிவையும் மீறிண்டு போ, அனுபவத்துக்கு போ அப்படின்னு சொல்றத இந்த 3 வேதமும் அனுபவ ரூபத்துல பிரணவமா மாறுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பிரணவத்துக்கு தாரகம்னு ஏன் சொல்றான்னா, தாண்டி விடுறது, தாண்ட வைக்கிறது அப்படிங்கிறதுனால தாரகம்னு பேரு. தரதி தாரயதி இது தாரகம். அதே தாரகம்ங்கிற அந்த ஸ்டேட்டஸ, பிரணவத்துக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ ராம நாமாக்கு கொடுத்திருக்கு. அந்த நாமா தாண்ட வைக்கிறது. தாண்ட வைக்கிறது எதை தாண்ட வைக்கிறதுன்னா, லோக அனுபவத்தை தாண்ட வைக்கிறது. சம்சார கடலை தாண்ட வைக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சம்சார கடல்னா ஜனனம் மரணம் இல்லாம பண்றதுன்னு அர்த்தம். இருக்கட்டுமே, விவேகானந்தர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கார். உலகத்தில ஒரு ஜீவன் சம்சாரி கஷ்டப்படுறான்னா கூட அவனுக்காக நான் அவதாரம் எடுத்து திரும்பி வருவேன், எனக்கு ஜென்மம் இல்லாமல் ஆக வேண்டாம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் சுவாமிஜி விவேகானந்தா. அப்ப இந்த ராமநாமம் அப்படிங்கிறது அது ஒரு சாதாரணமான நாமம் இல்லை, அது பவர். ஏன்னா இந்த ரேபம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ராங்கிற அந்த அக்ஷரம் அது அக்னி பீஜம். நீங்க இந்த பஞ்சோபச்சார பூஜை அப்படின்னு மந்திர ஜபம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். பஞ்சோபச்சார பூஜைன்னு சொல்லுவா. பஞ்ச உபச்சாரம் சொல்றது கேரளால எல்லாம் தந்திரத்தில் எப்படி சொல்லுவான்னா, ஜலாதி ஜலாந்தம் சொல்லுவா. அதாவது ஜலாத்மனே ஆச்சமனீயம் சமர்ப்பியாமின்னு சொல்லிட்டு அங்கேயும் தொடங்கும். அப்புறம் லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பியாமி, ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பாணி சமர்ப்பியாமி, எம் வாயு ஆத்மனே தூபம் அக்ராபியாமி, ரம் அக்னி ஆத்மனே அப்படின்னு தீபம் தரிசியாமின்னு சொல்றது. ரம் அப்படிங்கிறது அக்னி, அக்னி பீஜம். நீங்களே கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருக்கோம், அதுல ஒரு அரப்பு, அறக்கக்கூடிய தன்மை அதுல வருது. ஒரு அறக்கக்கூடிய தன்மை அதுவே கொஞ்ச நேரத்துல வாயில ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண வச்சிடும். ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தேன்னா அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண வச்சிடும். அதனாலேயே தமிழ்காரா ரொம்ப தமிழ் இலக்கணம் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த ரேங்கிற அக்ஷரத்தை அப்படியே எடுத்து வெளில போடாமைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஈ சேர்த்துக்கோங்கிறது. தமிழ்ல ரேன் ராம அப்படின்னு சொல்ல மாட்டான், ஈ ராமாம்பா. ஏன்னா அந்த ராங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளவு ஹீட்டு. மோரோவர் பரமேஸ்வரன் தானே இந்த ராமநாமாவை சொல்றாருன்னு சொல்றோம். எதா வர்ணயத்யன் கர்ணமூலே அந்த காலே சிவோ ராமேதி காசியாம் அப்படின்னு சொல்றது. காசியில இடது பக்கம் தெரிஞ்சு விழுந்திருக்கக்கூடிய ஜீவனுடைய வலது காலத்துல பரமேஸ்வரன் ராமான்னு சொல்றத அவர் கைலாசத்துல உட்கார்ந்து இந்த ராமநாமாவை தான் சதா சர்வ காலமும் ஜபம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத எவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு அவர் அந்த ராமநாமாவை ஜபம் பண்றாங்கிறத கொஞ்சம் பாருங்க. ஏன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கறதுனாலயே ஏசியில உட்கார்ந்துட்டு ஜபம் பண்றாங்க. ஹிமாலயம் ஏசி தானே, குளிர்ந்த பிரதேசம். அது போராதுன்னு தலையில கங்கை, அதுவும் ஒரு குளிர் வஸ்து. இந்த பக்கம் சந்திரன், அதுவும் ஒரு குளிர்ந்த வஸ்து. இது ஒன்னும் போராதுன்னு உடம்பு பூரா தணுப்பா எப்பவுமே இருக்கப்பட்ட பாம்பை போட்டு ராமநாமாவை ஜபம் பண்றார். ஏன்னா அது அவ்வளவு எனர்ஜி அதுல இருக்கு. அது ஹீட். அது ஏன்னா சாதாரண அக்னி இல்லை, அது ஞான அக்னி. சர்வத்தையும் தகனம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கப்பட்ட சர்வத்தையும் தகனம் பண்ணுமானா? ஆமா, சர்வத்தையும் தகனம் பண்ணும். என்ன சர்வத்தையும் தகனம் பண்ணும்னா அஜ்ஞானத்தை பூரா தகனம் பண்ணும், ஈகோவை தகனம் பண்ணும். அரே, ஈகோவை தகனம் பண்ண முடியறதுக்கு இந்த ஒரு வஸ்து தான் இருக்கு, வேற அக்னி தான் இருக்கு. ஞானம் மாத்திரம்தான், அந்த ஞானாக்னி மாத்திரம்தான் இவ்வளவு எல்லா ஆகாசமாகவும் பூமியாகவும் காற்றாகவும் நதியாகவும் சத்ருவாகவும் மித்திரமாகவும்
ஃப்ரெண்டாகவும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் குழந்தையாகவும் எல்லாம் வியாபிச்சிருக்கப்பட்டது அவாவா தனித்தனியா வியாபிச்சில்லை, எல்லாருமா இருக்கப்பட்டது இந்த ஈகோ தான். இந்த ஈகோவை அடக்கணும் அப்படின்னா இந்த ஒண்ணுதான், இந்த ஞானம் தான். அந்த ஞானம் personified into an syllable, அதுதான் ரம். அப்படின்னு சொல்றது அந்த ஞானம் நீங்கிறது. அது எப்படி சொல்லணும்? அதுதான் சொன்னார் பாஷ்ய. இதுக்கு வியாக்கியானம் ஆரம்பிக்கிறது பகவன் நாம ரசோதயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் சுவாமிகளோட குருநாதாளோட. பகவன் நாம ரசோதயம், பகவன் நாம ரசாமிருதம் எல்லாம் கிரந்தம். அதுல சொல்றத ஹிம்சாதி, அதாவது ஆரம்ப அதனுடைய அவதாரிகை, ரசோதயத்தினுடைய அவதாரிகை ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். பகவன் நாம ரசோதயத்தினுடைய அவதாரி இருக்கா? பகவன் நாம ரசோதயம் கிரந்தம் வச்சிருக்கலாம் இங்க? பகவன் நாம ரசோதயம் கிரந்தம் வச்சிருக்கலாம் உள்ள? ஒரு நிமிஷம் கொடுங்க. அதுல தொடங்கறத சொல்லுறார், சமஸ்த ஜீவனுக்கும் ஹிதம் பண்ணக்கூடிய பரமேஸ்வரன் மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் விமானம்னு அந்த மௌனத்தை வெடிஞ்சு காலடியில் அவதரித்த கருணை படும் கடலே உன் காலடியை தஞ்சமென்று, என் காலடி ஓயும் முன்னே உன் காலடி சேப்பிப்பாயே அப்படின்னு காலடியில அஜ்ஞான ஆத்ம வித்யோபதேசைஹி தாதும் லோகான் பவதவசிகான் தாப பாபஸ்யமானாம்னு முக்த்வா மௌனம் வடவிட்டபினோ மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு சொல்றோம். சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் மௌனத்தை விடிஞ்சு சங்கராச்சாரியார் அப்படின்னு ஜகத்துக்கு ஹிதம் பண்றதுக்கு ஆச்சாரிய ரூபத்தை எடுத்துட்டு வந்து பிரஸ்தானத்ரயாதி பாஷ்யங்கள் எல்லாம் பண்ணியும் அதுல நிறைவு இல்லை, திருப்தி இல்லை சொல்லிட முடியாது. அப்படி போதேந்திராலும் சொல்லலை. நமக்கு நாமத்துல இஷ்டம் இருக்கு, நமக்கு ராமத்துல ருச்சி இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன வேணும்னா சொல்லாம சொல்லப்படாது. நாம ஜபங்கோ சந்தியாதனம் பண்ணாதேங்கோ அப்படிலாம் சொல்லப்படாது. நாமத்துல ருச்சி இருக்கட்டும், சந்தியாதனம் பண்ணிட்டு நாமாவை ஜபி, இல்ல நாமாவை சொல்லிட்டு சந்தியாதனம் பண்ணுன்னு சொல்லு இல்லையா? நமக்கு நாமத்துல இஷ்டம் இருக்கு சொல்லிட்டு நமக்கு இஷ்டத்துக்கு சொல்றதா? அது சொல்றார் பிரஸ்தானத்திரங்கள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணார் அப்படின்னு தான் சொன்னார். அதுல வந்து திருப்தி இல்லாம சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணார் சொல்லலை. சொல்றத கேட்டா ஆத்மபோதேந்திராலே குழம்பி போயிடுவார். அப்படி சொல்லுவான். ஆத்மபோதேந்திரா யாரு தெரியுமோ? குரு. ஆத்மபோதேந்திரா பேர்ல ஒரு கீர்த்தனம் பண்ணிருக்கேன். சாரி, ஒரு நாளைக்கு பாடுறேன். அது போதேந்திராவுடைய சரித்திரமே கீர்த்தன ரூபத்துல நிறைய பண்ணியிருக்கேன். போதேந்திராவுடைய சரித்திரம், எங்க பிறந்தார், எங்க வளர்ந்தார், என்ன பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் கீர்த்தன ரூபத்துல தனியா பண்ணியிருக்கேன். இன்னொன்னு போதேந்திராவுக்கு நான் டோலோத்சவம் பண்ணி வச்சிருக்கேன். போதேந்திரா டோலோத்சவம் அப்படி ஒன்று பண்ணியிருக்கேன். சௌரியமா 100 நாள் இருக்கே, எப்படியாவது சமயம் கிடைக்கிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப, அதுல எனக்கு ஒரு வாக்கு எனக்கு பர்சனலா இஷ்டப்பட்ட தூங்க சொல்றதுக்கு ஒரு பாட்டு. தூங்க போங்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் தூங்க முடியுமா? தூக்கத்தை எடுத்துங்கோங்கிறேன். அது மாதிரி ஒரு பாவத்தில் பாடியிருக்கேன். நித்ராமஹாரய குருதேவா நித்ராம் ஆஹாரய குருதேவா இப்படின்னு அதை ஆரம்பிக்கும். ஏன் சொல்ல வந்தேன், அவரே ஆத்மபோதேந்திர சுவாமிக்கே கிரு தலை சுத்தும். அது மாதிரி போதேந்திராவுடைய கிரந்தத்தை வச்சு வியாக்கியானம் கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே, அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ அதில் ஆரம்பிக்கிறது சொல்ற ஹிம்சாதி
திரவியாந்தர தேசாந்தர காலாந்தர புருஷாந்தர தோஷ ரஹித ஆதிக்கியே காரணம் அல்ப பிரயாசம் அனல்ப பலப்பிரதம் பகவன் நாமம் அப்படின்னு சொல்லி. பிரயாசம் அல்பம். நான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்தேன், ஈஸி ஒன்றும் கிடையாது, ஆனா ஒரு விஷயம் ஈஸி இருக்குன்னு சொன்னேன், அது இந்த நாம தான். இது இப்படி சொல்ல 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 இந்த நாமாவை சொல்ல நாமாவை சொல்ல நாமாவை சொல்ல நாமாவை சொல்ல என்ன ஆயிடுறது, என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, தான் அந்த சொல்லக்கூடியவன் அழிஞ்சு அந்த சொல்லறவன் இல்லாம அந்த நாமமா மாறினார். சொல்லறவன் இல்லாம அந்த சொல்லறவன் போய் நாமம் மாத்திரம் மிச்சப்பட்டு நிற்கப்பட்ட ஸ்திதியில தான் இந்த பகவன் நாமாவை சொல்லி முக்தி அப்படின்னு சொல்றோம். அப்பர் சுவாமிகள் ஒரு பாட்டு சொல்றார். அப்பர் சுவாமிகள் சொல்றார், அப்பர் சுவாமிகள் திருவையாறுல தியாகேசனை பத்தி கேட்கறத அவர் சொல்றார், இப்படி யாரோ தோழி பாவத்தில் இருந்து சொல்றார். அப்பர் அதாவது தானே தோழியா இருந்து பரமேஸ்வரனுடைய தியாகேஸ்வரனுடைய பேரை கேட்டாலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய, அதாவது அப்பர் சுவாமிகள் நாயிகாபாவத்தில் இருந்துண்டு அவளுடைய தோழியை பரமேஸ்வரன் கிட்ட பேசுற மாதிரி ஒரு பேசுறான். முதல்ல ஆரம்பிக்கிறத சொல்றா, முன்னும் அவன் நாமம் கேட்டாள். தலைவன் நாமத்தை முன்னும் கேட்டாளாம். முதல்ல அவனுடைய நாமம் அப்படின்னு கேட்டாளாம். அப்படி கேட்ட உடனே, நாமாவை கேட்ட உடனே பின்னும் அதுக்கு பித்தை ஆனாள். அதுக்கு போய் பித்தை ஆயிட்டா, அந்த நாமாவிலேயே மயங்கிட்டா. எல்லாம் என்னெல்லாம் உறவு பந்தங்கள் அட்டாச்மெண்ட் இருக்கோ அந்த அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டா. விட்டுட்டா என்ன, அது போயிடுத்து, அதுவா தானா போயிடுத்து. அப்புறம் தலை பணிந்தாள், இறைவன் தாழே அப்படிங்கறத அதுல சொல்றா, தன்னை மறந்தாள். அது வரணும். அந்த தன்னை மறக்க வைக்கிறது தான் நாம. தன்னை மறக்க வைக்கிறது எல்லாம் எல்லாம் கிடைச்சிடும். ஆனா அந்த தன்னை மறந்தாள் அப்படிங்கிற அந்த ஸ்திதி கிடைக்காது. அப்புறம் அவள்கிட்ட கேட்டா, ஏய் தோழி உன் பேர் என்னடி அப்படின்னு கேட்டா அவள் சொல்றா தியாகேசன் சொல்றாளாம். அவள்கிட்ட பேரை கேட்டா சொல்றா தியாகேசன் 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 அப்படிங்கிறா. ஐய் உன்னுடைய பேரு தியாகேசனா? உன்னுடைய பேரு அப்பர் சுவாமின்னு இல்லையோ வச்சுட்டு இருந்தாய்? தியாகேசன். தன்னை மறந்தாள். அப்பரா அப்படிதான் யாரு? தாங்கள் அந்த ஈகோவை மறந்தாளாம். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். என்ன, ஈகோவுக்கு பிரதானமா இருக்கப்பட்ட காரணமே நாமம். அந்த நாம நம்மளுடைய பேரு தானே, யாரையும் கேட்கறத பேரை தானே சொல்றோம் சொல்லுவேனே. அந்த தன்னுடைய அந்த நாம தன்னுடைய பேரை மறந்தா, பேரை மறந்த உடனேயே தலைப்பட்டாள். பூர்ண சரணாகதி பண்ணிட்டா. எங்க? தலைவன் தாழே. நான் இல்லையே, நான் கரைஞ்சு போயிட்டேனே, நான் திரவிச்சு போயிட்டேனே, எங்க இருக்கான் அப்புறம் எங்க அப்படின்னு கேட்டா இப்ப எங்க தேட வேண்டி இருக்கான். அப்புறம் இப்போ சிவநாம மயமா மாறிட்டான். அது ஐயாவால சொல்றது ஸ்லோகம் சொல்றோம் இல்லையா, ஈசே தஸ்ய நாமனி பிரவிமலம் ஞானம் தயோர் ஊர்ஜிதம் பிரேம. எங்க பாருங்க, எதுல பிரேமை இருக்குன்னு கேட்டா ஈசன் கிட்ட இருக்கா பிரேமை. ஈசன் கிட்ட தனியா பிரேமை இல்லையா? ஈசன் கிட்ட பரமேஸ்வரன் கிட்ட தனியா பிரேமை இல்லையா? தஸ்ய நாமனி பிரவிமலம் ஞானம் தயோஹோ ஊர்ஜிதம் பிரேம. அந்த நாமத்துல பிரியம் இருக்கு. அந்த நாமத்துல பிரியம், அசைக்க முடியாத பிரியம் அந்த நாமத்துல. அது அந்த நாமத்தில் ஒரு பிரியம் வந்துட்டானா அது ஒரு பெரிய லகரி. அது தான் அப்புறம் சொல்ல வேண்டி இருக்காது. கபீர்தாசரே உபதேசம் கேட்டுக்கிறார். உபதேசம் கேட்கணும்னு போறார். காசியில் இருக்கிறத, ராமானந்தர் இருக்கிறத அவரு உள்ள விடலை. கபீர்தாசரை உள்ள விடலை. ஏன்னா அவர் வளர்ந்தது முஸ்லீம் கிட்ட, பிறந்ததே முஸ்லீம் கிட்ட, குடும்பத்துல பிறந்தாரு சொல்லுவோமே. என்ன இப்போ
அது கதையை கொஞ்சம் டில்ட் பண்ற வேலையெல்லாம் நடக்கிறது. இட்ஸ் ஓகே. முஸ்லீம் ஜாதியில பிறந்தா என்ன இப்போ இல்லையா? ஏன் பக்தி பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? சோ பொறுக்கட்டுமே, முஸ்லீமாவோ கிறிஸ்டினாவோ பொறுக்கட்டும். அரே அவன் முஸ்லீமா பிறந்து கிறிஸ்டினா பிறந்து இயேசு கிட்டயோ இல்லை ராமன் கிட்டயோ பக்தி வந்தாலும் இதெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் விட போறது. அக்குவான்னு சொன்னா என்ன, ஜலம் சொன்னா என்ன, தண்ணி சொன்னா என்ன, வாட்டர் சொன்னா என்ன, எல்லாம் குடிக்கிறதுக்குள்ள அந்த H2O தானே. ஐயோ, எனக்கு இந்த மடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல இப்போ இல்ல, 2017-18 டைம், 18 நினைக்கிறேன். யாரும் போதேந்திராதான் தெரியும், யாரும் தெரியாது. வந்து ஏன்னா நான் கேரளால இருந்து வந்திருக்கேன், எனக்கு பெருசா தமிழ்நாட்டு பழக்கமோ ஒன்றும் தெரியாது. இங்கதான் சாப்பிட்டேன். அன்னைக்கு உள்ள போனோடனே அன்னைக்கு என்னன்னா, நாங்கெல்லாம் இந்த தண்ணி சொல்ல மாட்டோம், ஜலம் சொல்ல மாட்டோம், வெள்ளம் சொல்லித்தான் பழக்கம். வெள்ளம் தாங்கோ. நான் வெள்ளம்னு சொன்ன இவன் எனக்கு சர்க்கரை, அதாவது வெள்ளம் இருக்கே ஜாக்ரி, அதை தந்துருவாளோ அப்படின்னு பயந்துட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு தண்ணி தாங்கோ அப்படின்னு. அந்த மாமா இப்ப இங்க இல்லை, அந்த மாமா எங்க இருக்காருன்னு தெரியாது. அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அன்னைக்கு பார்த்தேன், அப்புறம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல தான் வந்துருந்தார். மாமா எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். இங்கதான் கேட்டேன், மாமா எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், எங்க போய் குடிக்கலாங்க? அவரு ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி, முதல்ல இந்த தண்ணி சொல்றத நிறுத்துங்கோ. முதல் தடவை வேற வரேனா பயந்து போய் குடிக்க போயிட்டேன். அப்புறம் சரி ஜலம் தாங்கோ ஏதோ சொன்னேன். ஜலமா தூத்தம் சொல்லுங்களேன். நான் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறேன். தீர்த்தம் சொன்னாலாவது புரியும், தூத்தம் புரியலை. இவர் அங்கேயே நேரம் போனார், உள்ள போயிட்டு தூத்தம் சொல்லலை. எனக்கு கொஞ்சம் தேர்த்தம் அது புதிய வேடம் இருக்கு, தேர்த்தம். அப்ப புரிந்தேன், ஆமா ஜலம் சொன்னாலும் தண்ணி சொன்னாலும் தூத்தம் சொன்னாலும் நீங்க சொல்ற மாதிரி சொன்னாலும் எனக்கு கையில கிடைச்சது இந்த ஜலம் தானே. என்ன வேணா சொல்லுங்க, அது அடைய போற வஸ்து ஒண்ணுதான். அப்போ கபீர்தாசருக்கு முஸ்லீம் கடனால அவன் உள்ள விடலை, படியில படுத்துட்டு இருக்கார். கேதாரகட்டு இன்னைக்கு இருக்கு, ஸ்தாரமான கட்டு கேதாரகட்டு காசியில. அந்த படியில படுத்துட்டு இருக்கார். அப்ப ராமானந்தர் வந்து காத்தால ஸ்நானத்துக்கு வரார். வரத்தை இவருடைய தலையில மிதிப்பருங்கிறது தெரியும். மிதிச்சு உடனே அவர் அபச்சாரம் பண்ணிட்டாலும் அவருடைய வாக்குல நாமா தான் வரும். அந்த நாமாவே அப்படியே உபதேசமா எடுத்துட்டு போயிடலாம். படுத்துட்டு இருக்கார். ராமானந்தருக்கு தெரியாதா? மற்ற நாள்ல எல்லாம் வேற கட்டு வழியா ஸ்நானம் பண்றோம், நீ கரெக்டா கபீர்தாசர் இங்க இருப்பது அனுமானம் பண்ணிட்டு கேதார் கட்டுக்கு வந்தார். பெரிய கட்டு, அந்த பக்கமா இறங்கலாம், நடு வழியா இறங்கலாம், இவர் படுத்துட்டு இருக்கிற வழியா இறங்கலாம். இவர் எங்கேயோ படுத்துட்டு இருக்கார். கரெக்டா இவர் படுத்துட்டு இருக்காருங்கிறத தெரிஞ்சு இவர் பக்கத்துல வந்து இவருக்கு வலிக்காத மாதிரி மிதிச்சு சரணம் பண்ண. அவ்வளவுதானே, தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ராம 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 ராமா அப்படின்னா அந்த நாமா கிடைச்சது பாருங்க. அப்புறம் கபீர் சொல்றார், எனக்கு இப்ப தெரியறது எல்லாமே அந்த ராமனா தான் இருக்கு. குரு கிருப்பை கிடைச்சது, குரு கிருப்பைன்னு ஒரு அஞ்சனம் கிடைச்சது. குரு கிருப்பா அஞ்சன பாயோ மேரே பாய், ராம பினா கச்சு தேக்கதனாகி. அந்த ராம பாகர் ராம ஜாகத ராம சோகத ராம ஜஹான் தேக்கா ராமாகி. ராம கண்ணை விட்டு போகவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெசவு வேலையெல்லாம் பண்றார். நெசவு வேலை பண்றார். பண்ணின்னு இருக்கிறத அவருக்குள்ள இந்த நாம ஓடுறது. நான் சொல்றேன் இல்லையா, பக்தி பண்றதுக்கு வேலையெல்லாம் ஒன்றும் விட வேண்டிய தேவை இல்லை. அந்த வேலையவே பக்தியை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேலைக்குள்ள ஒர்க்கில கர்மத்துல பக்தியை கலந்துட்டோமானா அது கர்ம யோகமாயிடுறது. அவர் நெசவரத்து அவருடைய உள்ள ராமநாமம் ஓடின்னு இருக்கு.
அப்படி ஓடுறத இல்ல யாரோ ராஜா எல்லாம் வந்து கேட்கற, இப்போ ஏன்னா மகான் ஆயிட்டார் இல்லையா, இப்போ நீங்க வந்து வேலை பார்க்கறீங்களா ஆயிட்டார். சொன்னார், நான் வேலை பண்ணலையே. அவருக்கு அந்த ஸ்மரணையே இல்லை. அவருக்கு பூரா இந்த உள்ள ஓடுற ராமநாம ஸ்மரணை தான் இருக்கு. அந்த 2 அக்ஷரம், அந்த 2 அக்ஷரம் அது எப்படி இருக்கிறவனையும் திருத்திடும். அதான் போதேந்திர சுவாமிகள் இதுல சொல்றார், இந்த ராமநாமத்தால என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டா, காட்டுல இருந்தாரு, கிராதனா இருந்தாரு. அந்த கிராதனா இருந்த வால்மீகி, அந்த கிராதனா இருந்த அந்த ஒருத்தன் ரத்னாகரங்கிறவன் வால்மீகியா போயிட்டாரு. அது ஒரு அதிசயம் இல்லையா? கிராதோ பூத்து முனிஸ்ரேஷ்டோ வால்மீகி இது விஸ்வதா அப்படின்னு ஆனாரு. இப்படி இருக்கக்கூடிய அந்த பகவன் நாமா இந்த கள்ளுக்குடிக்காரனோ, அதாவது ஒரு விஷயம் இப்போ நீட் ஆஃப் தி அவர்ங்கிறதால நான் சொல்லி விடுறேன். பஜனையும் பண்ணுவா, தப்பு தண்டாவும் பண்றான் இல்லையா? நம்ம பாக்குறோம், எல்லாரும் இல்லை, இருக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆள்கார் அப்படி இருக்கா. கோவிலுக்கும் வரா, சிகரெட்டும் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இல்ல கோவிலுக்கும் வரா, தன் தீர்த்தமும் சாப்பிட்றா வச்சுக்கோங்களேன். அதுக்கும் தீர்த்தம் தான் சொல்றான். அதுக்கும் தீர்த்தம் சொல்லாம இங்க வந்து கேட்டா தீர்த்தம் சொல்ல வேண்டாம், மாமா வரட்டு தான் கேட்கறேன். அன்னைக்கு நான் பயந்துட்டேன், இன்னைக்கு தைரியம் இருக்கிறேன். சரி, அப்படி பண்றா வச்சுக்கோ, நம்ம அவளை குத்தம் சொல்லப்படாது. நம்ம குத்தம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆமா, அவன் எல்லாம் பெரிய பக்தனா, அவன் என்ன பெரிய பக்தன், கோவிலுக்கு வரான், ராத்திரி போய் சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லப்படாது. ஏன்னா அவன் சிகரெட் பிடிக்கட்டும், அவன் தீர்த்தம் சாப்பிடட்டும், ஆனா அவன் நாம சொல்றான் இல்லையா, அந்த சொல்லற நாம அவனுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அவனுக்குள்ள உட்காந்து ஒர்க் பண்ணி அவன்கிட்ட அந்த சீலத்தை எடுக்கணும்னு உண்டானா அந்த நாம எடுத்துக்கும். நம்ம பாடுபட வேண்டியதோ, நம்ம கேட்க வேண்டியதோ, நம்ம சொல்ல வேண்டியதோ தேவையே இல்லை. இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு சொல்லப்பட்ட பரமஹம்சராகட்டும், விவேகானந்த சுவாமி ஆகட்டும், புக்கா பிடிப்பான். அதுக்காக பக்தாவெல்லாம் சொல்லிட முடியுமா? இவ்வளவு சொன்ன இந்த விவேகானந்தருக்கு இந்த பரமஹம்சர் முதல்ல வந்து கேட்டா, விவேகானந்தர் எனக்கு பகவானை காண்பிச்சு நீங்க பாத்திரிக்கைலாம் கேட்டார். ஒன்னு சொன்னார், நான் பாத்திரிக்கை உனக்கு காண்பிச்சு தருவேன் அப்படின்னா, காண்பிச்சு தருவேன் அப்படின்னா, காண்பிச்சு தருவேன்னு சொன்ன விவேகானந்தருக்கு அவர் நம்ம நாளைக்கு அப்புறம் கொடுத்த உபதேசம் வேற ஒன்றும் இல்லை. பகவானை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பின்னாடியே அலையப்பட்ட விவேகானந்தரை உட்கார வச்சு, உட்காரு நான் சொல்றத சொல்லு அப்படின்னு உபதேசம் கொடுக்குறா. சொல்லு ராம 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 சொல்லு சொன்னார். அது கிடைக்கவும் கிடைச்சி. இவ்வளவு பண்ணாரே, இவ்வளவு ஒரு ஆளால பண்ண முடியுமா? இவ்வளவு ஒரு மனுஷ ஆயுசுல 39 வயசு மாத்திரம் ஆயுசு, ஜஸ்ட் 39 இயர்ஸ், 39 வயசு. அதுக்குள்ளால கல்கட்டாவில் இல்லை, பாரத தேசத்தில் இல்லை, உலகம் பூரா சனாதன தர்மத்தினுடைய கொடிய நாட்டிட்டு வந்திருக்கார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா சுவாமிஜி இல்லைன்னா இந்தியா சுதந்திரம் கிடைச்சிருக்காது. அவர்கிட்ட இருந்து இந்த ஃப்ரீடத்தினுடைய அந்த ஃபயர் பொட்டி வந்தது. ஒரு மனுஷ ஆயுசுக்குள்ள எவ்வளவு ஒரு மனுஷனால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த ராம நாம பண்ணித்து. விவேகானந்தாவை ஆக்கினது ராமநாமா, அந்த அனுபவம் கொடுத்தது ராமநாமா. அதான் ஏன் சொல்ல வந்தேன், அப்படி ஒரு காளிபாத கோஷ் அப்படின்னு அவருக்கு ஒரு சிஷ்யன் பரமஹம்சருக்கு. அந்த காளிபாத கோஷ் மகா முரடன், மகா கள்ளுக்குடியன், மகா பொறுக்கி, அப்படி இருக்கப்பட்ட காளிபாத கோஷ் அவ பத்னி வந்து பரமஹம்சர்கிட்ட வந்து அழறா. உடனே இவர் சொல்றார், கவலைப்படாதே, நீ நாமா சொல்லு, அவன் வந்து பெங்கிறான். உடனே இவள் நாமா சொல்றா, இவள் நாமா சொல்லிட்டு இருக்கா, டெய்லி வருவாள், அப்பப்போ இவள் நாமா சொல்லு, இவள் எங்க போயிருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கா காளிபாத கோஷ். பார்த்தா ஜன்னல் வழியா பாக்குறா, பார்த்தா இவர் நக்க முடியாமல் ஆடுறார், கையை தட்டுறார், ஆனந்த பாஷ்பம் விடுறார்,
பரமானந்தத்தில் இருக்காரு பரமஹம்சர், சமாதி ஸ்திதியில் இருக்காரு. ஹரிபோல் 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 ஹரி அப்படின்னு இருக்கார். இவன் பார்த்தாங்க, நம்ம தான் ஏதோ லோக்கல் பிராண்ட சாப்பிட்டுருக்கோம் போல் இருக்கு, இது நம்ம சாப்பிட்றத விட லஹரி ஜாஸ்தியா இருக்கே, இவர்கிட்ட கேட்டு என்ன பிராண்டு சாப்பிட்றேங்கிறத இப்படியே கேட்கறான், நீங்க சாப்பிடுறது லோக்கலா இல்ல ஃபாரினா கேட்கறான். உடனே அவர் அதுக்கு பதில், நீங்க அந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும், இது தனி நாட்டு சரக்குன்னு. அந்த காளி பார்த்த கோஷ் சொல்றார், அது ஒரு வாட்டி நீ சொல்லு, ஒரு வாட்டி உனக்குள்ள அந்த ராம ருச்சி வரட்டும், வந்தா அது இறங்காது. எப்படி ஒரு வாட்டி சொல்லுன்னு நாம தான் நிறைய சொல்லிட்டே இருக்கோமே, அப்புறம் ஏன் அது வரமாட்டேங்கிறதே கேட்டா, அந்த ஒரு வாட்டி சொன்னா போரும் நாமாவை அதுக்குத்தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு வாட்டி சொன்ன நாம அனுபவப்பட வைக்காமைக்கு நம்மளுடைய வாசனைகள் பூரா மேலகறி உட்கார்ந்து இருக்கு. அப்ப அந்த வாசனையை நீக்கிறதுக்கு இந்த நாமாவை சொல்லிட்டே இருந்தா தானா நீங்கும். அப்புறம் ஒரு நாமா அப்படி சொல்றோம். அந்த காளிபாத கோஷ் ஒடுக்கம் கடைசியில என்னன்னா பன்பூர்ண சரணாகதி பண்ணி பரமஹம்சர் கிட்ட பண்ணி நடு யமுனையில போட்டை நிறுத்தின. பரமஹம்சரும் அவனு மாத்திரம் தான் இருக்கா போட்ல. வள்ளம் தானே சொல்லுவா, இங்க என்ன சொல்லுவா வள்ளத்துக்கு? படகு, சின்ன படகு நிறுத்தின. ஒழுங்கு மரியாதையா எனக்கு வரம் தாங்கும். என்னடா, என் கடைசி காலத்துல நீங்க என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவேங்கிறத எனக்கு வாக்கு தாங்கோ, சத்தியம் பண்ணுங்க. ஏண்டா மிரட்டுறையா என்ன? ஆமா மிரட்டுறேன், நீங்க அப்படி பண்ணலன்னா இப்ப தள்ளி விட்டுருவேன் உங்களை. இப்படி கேட்டு வாங்கிடுவானே என்ன அந்த ராமநாமா அப்படின்னா வேலை. அப்படி அந்த ஞானாக்னி சுரூபமா இருக்கப்பட்ட ரேபம், அதுவும் அதுக்கப்புறம் நம்ம அஜ்ஞானம் வந்துடப்படாதுங்கிறதுக்காக அப்படின்னா நிஷித்தம் பண்றது, ஸ்டாப் பண்ணி வைக்கிறது அஜ்ஞானத்தை. அப்படின்னு ஞானம் வந்தாச்சு, இனிமே அஜ்ஞானத்துக்கு வேலை இல்லை அப்படின்னு அஜ்ஞானத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்காக அப்படின்னு அக்னிஸ்வரூபமாகவும் அஜ்ஞானத்துக்கு ஒரு அறதி போட்டு வைக்கிற சுரூபமாகவும் இருக்கப்பட்ட அந்த ராமநாமம், அந்த ராமஸ்வரூபம் அவருக்கு வசிஷ்டருக்குள்ள முழங்கிண்டு இருந்த அந்த ராமநாமத்தை, ராமஸ்வரூபத்தை அந்த சமாதி ஸ்திதியில வசிஷ்டர் அனுபவிச்ச ஆனந்தம், குழந்தை மடியில போட்ட உடனே அந்த குழந்தைக்கு பேரா வச்சார் வசிஷ்ட பரம பிரீதா நாமானி குருதே ததா. அப்படின்னு இந்த ராமநாம, ராமன் ஜேஷ்டனுக்கு ராமன்னும், ஜேஷ்டம் ராம மகாத்மானம், பரதம் கைகேயி சுதம், லக்ஷ்மணம் சத்ருக்னம், அப்புறம் சௌமித்ரி அப்புறம் இது லக்ஷ்மணம் சத்ருக்னம் ததான்னு லக்ஷ்மணனுக்கும் சுமித்ராக்கு பிறந்த 2 குழந்தைகளுக்கு லக்ஷ்மணன் சத்ருக்னன் அப்படின்னு பேர் வச்சா. ஸோ இந்த ராமாயணம் அப்படிங்கிறது இந்த 2 அக்ஷரத்தினுடைய பிரணவத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் 2 அக்ஷரம் அப்படின்னா, அந்த 2 அக்ஷரத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் அந்த 32 அக்ஷரம், அந்த மானிஷாத பிரதிஷ்டாந்தமகம சாஸ்வதி சமஹாங்கிற ஸ்லோகம்னா அந்த 32 அக்ஷரத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் 24,000 ஸ்லோகங்களாக வால்மீகி பண்ணியிருக்காருன்னா, இப்ப சொல்றேன், ஓரோரோ ஸ்லோகத்திலையும் உங்களுக்கு இந்த ரேபம் பார்க்கல. ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் கூட இந்த ர அப்படிங்கிற அந்த அக்ஷரம் இல்லாத ஒரு ஸ்லோகம் இல்லை, பார்க்க முடியும். மேல அத நாளைக்கு ராமருடைய பாலலீலை சொல்ல, இன்னைக்கு நாம மகிமை அவர் சொல்ல வச்சார். ஜானகி காந்த ஸ்மரணம், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.